சரி, அப்போ நாங்கள் பேப்பர் 3ல நேற்று கிளாஸில் நாங்கள் பார்த்தோம். முதலாவது 2025ஆம் ஆண்டு மூன்றாவது கேள்வி தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்ற பகுதியிலிருந்து இடம்பெற்ற வினா. அப்போ அது பார்த்தோம். அது சம்பந்தமாக ஃபுல் தியரியும் பார்த்துட்டோம். ரைட். அடுத்தது ரெண்டாவது கேள்வியும் அதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பார்த்தோம். அதுவும் தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்ற ஒரு சாப்டர்லேருந்து வந்த ஒரு கேள்வி. பல விஷயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அடுத்தது மூன்றாவது கேள்வி நாங்கள் பார்த்தோம். இதுவும் அல்லாஹுடைய தாத் பற்றிய ஒரு வினா. சரியானே? அதுவும் நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அப்போ நாங்கள் நேற்று வகுப்புல பிரதானமாக நாங்கள் பார்த்த விஷயம் யூனிட் 2ல இந்த கேள்வியை பேஸ் பண்ணி யூனிட் 2.1 பகுதியில் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை என்ற பாடத்தில் இரண்டு விதமாக அல்லாஹுடைய இருப்பை நிறுவேலும். ஒன்று வைதீகம் சார்ந்த அடிப்படையில், அதாவது வஹிய அடிப்படையாக வச்சு அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை நிறுவுகிறது. அடுத்து பகுத்தறிவின் அடிப்படையில் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை நிறுவுகிறது. அப்போ வஹியின் அடிப்படையில் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை என்று சொன்னா வஹி என்றது இரண்டு வகையாக இருக்கு. ஒன்று குர்ஆன், அடுத்தது சுன்னா. எனவே இந்த குர்ஆனும் சுன்னாவும் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையில ஆணித்தனமாக முன்வைக்கிற ஒரு விடயம்தான் வஹ்தானியத், அல்லாஹுடைய ஏகத்துவம், தனித்துவம், தௌஹீத் என்றது. அந்த தௌஹீதை மூன்று வகையாக குர்ஆனும் சுன்னாவும் முன்வைக்குது என்று பார்த்தோம். அதில் ஒன்றுதான் தௌஹீத் ருபூபியத், அடுத்தது தௌஹீத் உலூஹியத், அடுத்தது தௌஹீத் அஸ்மா வசிஃபாத். தௌஹீத் அஸ்மா வசிஃபாத். இதில் தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் பற்றிய பகுதி தான் நாங்கள் விரிவாக பார்த்தோம். ஏண்டா அந்த பகுதியில் அந்த கேள்வி எடுக்கப்பட்டிருக்கு. அதை பேஸ் பண்ணி நாங்கள் இந்த பகுதியை பார்த்தோம். அதோட தாத் சிஃபாத் என்ற விஷயமும் அதோட பார்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், அதுவும் நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த மேலே பார்த்த மூன்று வினாக்களும் நாங்கள் போன கிளாஸ்ல, அதாவது நேற்றைய வகுப்புல பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டியது நான்காவது வினா. சரி, அந்த நேற்று கிளாஸ்ல நான் ஒரு கேள்வி ஒன்று தந்தேன் உங்களுக்கு, 2 மார்க்ஸ் கேள்வி உண்டு. அது செஞ்சேலா? கேள்வியை செய்பாட்டிச்சா? 2 மார்க்ஸ். ஓ, தந்தை கேள்வி என்ன ஒரு ஆள் சொல்லுங்க. தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்றால் என்ன? ரைட், 2 மார்க்ஸ் கேள்வி. அப்போ அது அஸ்மா என்ற என்ன, சிஃபாத் என்ற என்ன என்று ஷோட்டா அந்த அஸ்மாண்ட பெயர்கள், சிஃபாத் என்ற பண்புகள், தௌஹீத் அஸ்மா சிஃபாத் என்ற என்னென்று முழுமையான வரைவிலக்கணம் இவ்வளவும் கொடுக்கணும் அந்த கேள்வி. சரி, அப்போ அந்த கேள்வி நீங்கள் எல்லாரும் செஞ்சுப்பீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோட நாங்கள் இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். 2023ல் 30வது வினா. 2023ல் வந்திருக்கக்கூடிய எம்சிக்யூ 30வது எம்சிக்யூ கேள்வி. அப்போ இந்த கேள்வி மெத்தட் உங்களுக்கு தெரியும். எக்ஸ் நிரல்ல சில கூற்றுகள், y நிரல்ல கூற்றுகள். இந்த எக்ஸ் நிரலுக்கு செட் ஆகிற y நிரல்ல இருக்கக்கூடிய சில கூற்றுகள் இருக்கும். அது ஒன் வேர்டாக வந்திருக்கும் அல்லது ஒரு வாக்கியமாக இருக்கும், எப்படியாகவும் இருக்கலாம். இப்படியான கேள்வி. அப்ப இதை நாங்க சரியாக ஒழுங்குபடுத்தின நேரம் எங்களுக்கு ஒரு ஒழுங்கு ஒன்று கிடைக்கும். அது இங்க எந்த ஆன்சர்ல இருக்கின்ற அந்த சரியான விடை தொகுதியை நாங்க தெரிவு செய்யும். சரியா? இப்ப இந்த பாடத்தை இந்த கேள்வியை பொறுத்தவரையில நாங்க படிச்சோம் நேத்து. நாங்க எடுத்த சாப்டர் தௌஹீத். அப்ப தௌஹீத் உலூஹியத், ருபூபியத், அஸ்மா வசிஃபாத் இவ்வளவும் பார்க்கணும். ஆனா நாங்க தௌஹீத் உலூஹியத் பார்க்கல, தௌஹீத் ருபூபியத் நாங்க பார்க்கல. ஆனா தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் நாங்க பார்த்திருந்தோம். சரியா? அப்ப ஏனைய பகுதிகள் இருக்க நீங்க இப்ப சொல்லுங்க. இங்க வைநிரல்ல சில கூற்றுகள் தந்திருக்கு. வைநிரல்ல சில கூற்றுகள் தந்திருக்கு. இதுல நீங்க சொல்லுங்க, அஸ்மா வசிஃபாத் நாங்க ஃபுல்லா படிச்சிட்டோம். எனவே அஸ்மா வசிஃபாத்துக்கு செட் ஆகிற கூற்று எது? இதுல டி. 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 சுவர்தானே? ரைட், டி ஈஸியாவே சொல்லும். டி என்று தௌஹீத் அஸ்மா வசிஃபாத், அதாவது தௌஹீத் என்ற வார்த்தை எங்க போடல, அஸ்மா வசிஃபாத். அப்ப அழகிய திருநாமங்களும் தனித்துவமான பண்புகளும், அதான் அல்லாஹ்வுடைய அஸ்மா வசிஃபாத், தௌஹீத் அஸ்மா வசிஃபாத் என்று பார்த்தீங்க. அப்ப டி
அஞ்சாவது இடத்துல ஆன்சரா வரும். இது மட்டுமே எங்களுக்கு ஷுவரா தெரியும். அப்ப பாருங்க, இந்த ஓர்டர்ல அஞ்சாவது இடத்துல சி தான் இருக்கு. எனவே முதலாவது ஆன்சர் வர சான்ஸ் இருக்கா? இல்ல. இல்ல. சரி, அப்போ முதலாவது பிழை என்று ஷுவரா ஒரு முடிவுக்கு வரையில. ரெண்டாவதுல பார்த்தோம்னா டி ஆன்சர் இருக்கு. லாஸ்ட் அஞ்சாவது இடத்துல டி வரணும். எனவே இங்க அஞ்சாவது இடத்துல டி வந்திருக்கு. எனவே இது ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. மூணாவது பார்த்தோம்னா இதுவும் ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. என் டி இருக்கு. நாலாவது பார்த்தோம்னா இ இருக்கு. ஆன்சர் வர சான்ஸ் இருக்கா? இல்ல சார். இல்ல. இல்ல, அதுவும் பிழை. அஞ்சாவது பாருங்க, டி இருக்கு. ஆன்சர் வர சான்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு. அஞ்சாவதுல டி வரணும். எனவே 2 பிழைன்றதை நாங்க ஷுவர் பண்ணிட்டோம். இந்த ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு 2 பிழைன்றதை நாங்க ஷுவர் பண்ணிட்டோம். அப்ப இது 3ல 2வது அல்லது 3வது அல்லது 5வது இதுல ஒன்றுதான் எங்களுக்கு ஆன்சரா வர வேண்டிய பகுதியா இருக்கு. சரி, அப்ப நாங்க இந்த கேள்வியை பேஸ் பண்ணி இப்ப தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் நாங்க படிச்ச பகுதிக்குரியதை நாங்க எங்களுக்கு தெரியும். எனவே இந்த கேள்வி அடிப்படையா வச்சு நாங்க எங்களோட சாப்டர், இந்த கேள்வியில நாங்க எடுத்த சாப்டர் தௌஹீத், அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையில அந்த தௌஹீதுடைய 3 பரிணாமங்கள். இந்த 3 பரிணாமங்களை நாங்க படிக்கணும். அந்த அடிப்படையில நாங்க இன்றைக்கு தௌஹீத் உலூஹியத் அடுத்து தௌஹீத் ருபூபியத்தையும் படிச்சிட்டோம்னு சொன்னா பின்னால வர எல்லா கேள்வியும் செய்ய. சரியா? அப்ப தௌஹீதுடைய 3 பரிணாமங்கள் என்னென்ன சொல்லுங்க. தௌஹீத் உலூஹியத், தௌஹீத் ருபூபியத், தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத். ஓகே. அப்ப சில நேரம் கேட்கலாம், சில நேரம் நான் இப்போ உங்களுக்கு கேள்வி தருவேன், முடிஞ்சது பின்னால கிளாஸ் முடிஞ்சதுன்னா எஸ்ஐ கேள்வி ஒன்று தருவேன். சரியா? சிறு குறிப்புக்கு வரலாம், 10 மார்க்ஸ் கேள்விக்கு வரலாம். சிறு குறிப்பு எப்படி வரலாம்? பின்வருவனவற்றை சிறு குறிப்பு எழுதுக என்று போட்டு 4 விடயங்களை போடுவாங்க சிறு குறிப்பு எழுதுறதுக்கு. அதில் ஒன்றை போடலாம் தௌஹீத் உலூஹியத் என்று போடலாம். அல்லது 10 மார்க்ஸ் கேள்வி எப்படி போடலாம்? தௌஹீத் உலூஹியத் தௌஹீத் ருபூபியத் பற்றி விளக்குக, விளக்கம் தருக, இப்படி போடலாம். அல்லது அதை விட சுருக்கமாகவும் போடலாம். சரி, நாங்க முதல்ல இதை பார்ப்போம். பார்த்தது போறோம் நான் உங்களுக்கு கேள்வி ஒன்று தருவேன். அந்த கேள்வி நீங்க செய்யணும் கட்டாயம். சரி, பாருங்க. அப்ப அல்லாஹ் பற்றி அல் குர்ஆன் சுன்னாட நிழல்ல ஆய்வு செய்யற நேரம், அல்லாஹுடைய நம்பிக்கையை நிறுவுற நேரம். அதுல மிக பிரதானமாக பேசப்படுற விடயம் வஹ்தானியத், அதாவது ஏகத்துவம், தனித்துவம். அதுதான் தௌஹீத்னு சொல்றேன் நான். அப்ப இது சம்பந்தம் நான் நேற்று வகுப்புல உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். அதாவது ஜாஹிலியா கால மக்கள் என்ன அந்த தௌஹீத் இல்லை, அவங்கள்ட்ட சரியான முறையான தௌஹீத் இல்லை. அப்ப எல்லாம் கடவுள் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தான். எனவே குர்ஆன் சுன்னா முன் வச்சது தௌஹீது. அந்த தௌஹீத 3 பரிணாமங்கள்ல குர்ஆன் சுன்னா முன் வச்சு. அதுல ஒன்று உலூஹியத், அடுத்து ருபூபியத், அடுத்து அஸ்மா வ சிஃபாத். சரியா? இப்ப இதுல நாங்க முதலாவது பார்க்க போறது தௌஹீத் ருபூபியத். தௌஹீத் ருபூபியத் பாருங்க, நல்ல விஷயம். ருபூபியத் என்ற சொல் ரப்பு என்ற மூலச் சொல்லிலிருந்து தோன்றியதாகும். எங்கள் இஸ்லாம் பாடத்தில் ஒரு அரபு சொல் வருது என்று சொன்னா அதுக்கு மொழி கருத்து தருவாங்க, அதுக்கு உரிய மூலச்சொல்லும் தருவாங்க, அதுக்கு பிறகு வரை விளக்கணத்துக்கு போவாங்க. சரியா? அப்ப ருபூபியத் என்ற ஒரு அரபு சொல். இந்த ருபூபியத் எதிலிருந்து வந்தது? ரப்பு என்ற மூலச்சொல்லிருந்து வந்தது. ரப்பு என்று சொன்னா டிக்ஷனரியில நாங்க அரபிக் டிக்ஷனரியில பார்த்தாலும் அதான் மொழி கருத்துன்னு சொல்றது. இரட்சிப்பவன், ஆள்பவன், பரிபாலிப்பவன், இவனை ரப்புன்னு சொல்றது. ஒரு விஷயத்தை கொண்டோல்ல வச்சு கொண்டு ஆட்சி செய்கிறவர், ஒரு விடயத்தை அப்படி ஒரு குடும்பத்தை பரிபாலனம் செய்கிறார். அப்ப இவருக்கு ரப்பு என்று சொல்லேனும் மொழி ரீதியாக. சரியானே? எனவே ரப் என்று சொன்னா இரட்சிப்பவன், ஆள்பவன், பரிபாலிப்பவன் என்று மொழி கருத்துக்களை. இவ்வகையில் தான் வீட்டின் தலைவன் என்ற வகையில் தந்தை அரபு மொழியில் ரப்புல் பைத் என்று சொல்றது. அரபுல வாப்பாவை, தந்தைன்னா யாரு? வீட்டில் இருக்கிற வாப்பா. வாப்பாவை ரப்புல் பைத் என்று சொல்றேன். ஏன்?
அந்த வீட்டுடைய கண்ட்ரோல், அந்த ஃபெமிலியோட கண்ட்ரோல் யார கையில இருக்கு? யார கையில இருக்கு? வாப்பாடு வாப்பாட தந்தையிட கையில. ஆ தந்தையிட கையில இருக்கு, வாப்பாட கையில. அதனால ரப்புல் பைத், ரப்புல். அப்ப எல்லாத்துக்கும் இவர ரப் என்று சொல்ல, அது பைத்துக்கு ரப்பு. பைத்தண்டா வீடு, பைத்தண்டா வீடு. ரப்புல் பைத் வீட்டுடைய, வீட்டுடைய ஆட்சியாளர், வீட்டை ஆள்பவர், வீட்டை பரிபாலனம் செய்பவர், வீட்டை இரட்சிப்பவர். அதனால வாப்பாக்கு ரப்புல் பைத் என்று சொல்லலாம் அரபுல. அதே மாதிரி அங்கல பார்த்தா உம்மா ரப்பத்துல் பைத், வீட்டை ஆட்சி செய்கிற பெண். அப்ப ரப்பன்றது ஆண் பால், ரப்பத் என்றது பெண் பால். எனவே ரப்பத்துல் பைத் என்று சொல்ற தாய்க்கு. அப்ப இத முதலாவது நாங்க விளங்கணும். இது மொழி ரீதியான ஒரு விளக்கத்தை தந்துக்கிறாங்க. மூலச்சொல், மொழி கருத்து. அதே போல அதுக்கு மேல் அதிகமாக ரப்புல் பைத், ரப்பத்துல் பைத் என்று சொல்லி குடும்ப தலைவனையும் தலைவியையும் அழைக்கிறது. சரி, ரெண்டாவது பாயிண்ட். இப்படி ரப் என்று சொல்லி நாங்க இந்த பொறுப்பாக இருக்கிறவங்களை, பரிபாலனம் செய்யறவங்களை அழைச்சாலும் உண்மையிலேயே பூரண அர்த்தத்துல ரப் என்ற அந்த பூரண அர்த்தத்துல அழைக்கிறதுக்கு தகுதியானவன் ஒரே ஒருத்தன் மாத்திரம்தான், அவன்தான் அல்லாஹ். எனவே பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து காத்து வருகின்ற அல்லாஹ் மாத்திரமே ரப்பு என்ற சொல்லின் பூரண அர்த்தத்தில் அழைக்கப்படுவதற்கு தகுதியானவன். அப்ப ரப் என்று சொல்லி பரிபாலிக்கிறவங்கள, ஆள்றவங்கள இப்ப வாப்பாவை ரப் என்று சொன்னாலும், ரப்புல் பைத் என்று சொன்னாலும், உண்மையிலேயே அந்த ரப் என்று அந்த சொல்லுக்குரிய பூரண அர்த்தத்தில் அழைக்கப்படுவது தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம். இது ரெண்டாவது பாயிண்ட். இது ரெண்டாவது பாயிண்ட். அடுத்தது மூணாவது பாயிண்ட். இவ்வகையில் தௌஹீத் ருபூபியத் என்றால், இந்த ஹைலைட் பண்ணிக்கிறது நல்லா நீங்க மைண்ட்ல சேவ் பண்ணி கொண்டா போதும். இது சும்மா இருந்து பாடமாக்கிற இல்லை, விஷயத்தை விளங்கி எடுத்தா சரி, விளங்கி படிக்கணும். இவ்வகையில் தௌஹீத் ருபூபியத் என்று சொன்னா பிரபஞ்சத்துல படைத்தல், ஆட்சி செய்தல், திட்டமிடல் ஆகிய மூன்று இறையாண்மை சார்ந்த விடயங்கள், மூன்று இறையாண்மை சார்ந்த விடயங்களையும் அல்லாஹுக்கு மாத்திரம் வழங்குவதுதான் இந்த தௌஹீத் ருபூபியத். இப்பதான் தௌஹீத் ருபூபியத் என்று சொன்னா அதுல அந்த வரை விளக்கணத்தை சொல்றான். முதல் விஷயத்தை விளங்கப்படுத்திட்டு அது போல வராங்க. படைத்தல், ஆட்சி செய்தல், திட்டமிடல் ஆகிய மூன்று இறையாண்மை சார்ந்த விடயங்களையும் அல்லாஹுக்கு மாத்திரம் வழங்குவது இதான் தௌஹீத் ருபூபியத். அல் குர்ஆன் இது சம்பந்தமாக தெளிவாக பல வசனங்கள்ல பேசியிருக்கு. சூரத்தில் இங்க போட்டிக்கு குர்ஆன் வசனங்கள், ஒரு குர்ஆன் வசனம், ஏதாச்சும் ஒரு குர்ஆன் வசனத்தை உங்களுக்கு ஈஸியான குர்ஆன் வசனம் உண்ட பார்த்து நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். எக்ஸாம்லேயும் கட்டாயம் தேவை ஒரு குர்ஆன் வசனம். சரியா? யாராச்சும் சொல்லுங்க அப்போ, குர்ஆன் வசனம் தௌஹீத் ருபூபியத்துல படிச்சது, நோட்ஸ் பார்க்காம சொல்லணும். பாபம் யாருக்கு ஞாபகமேக்கு தௌஹீத் ருபூபியத்துக்குரிய ஒரு குர்ஆன் வசனம் நோட்ஸ் பார்க்காம சொல்லணும். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது. மறுமையில் நிகழும் அந்நாளில் பொய்யர்கள் நஷ்டமடைவார்கள். ஓகே, குட். அப்ப அதுல எங்களுக்கு தேவையான விஷயம் என்ன? அதுல அந்த குர்ஆன் வசனத்துல வானம் மற்றும் பூமியுடைய ஆட்சி அல்லாஹுக்கே உரியது. பாருங்க, அப்போ அந்த ரப்புடைய சிஃபாத், ஆட்சி செய்தல், ஆட்சி அல்லாஹுக்கே உரியது. அப்ப அங்க தௌஹீத் ருபூபியத்தை அந்த குர்ஆன் வசனம் பேசு. எனவே மூணாவது பாயிண்ட், படைக்கிறது, ஆட்சி செய்கிறது, திட்டமிடுறது ஆகிய மூன்று இறையாண்மை சார்ந்த விடயங்களையும் அல்லாஹுக்கு மாத்திரம் ஒருத்தர் வழங்குகிறாராக இருந்தார், அவர் உள்ளத்தால, அவர் உள்ளத்துல அல்லாஹ் மட்டும்தான் படைக்கிறவன், அவன் மட்டும்தான் ஆட்சி செய்கிறவன், அவன் மட்டும்தான் திட்டமிடுறவன் என்று அந்த
அந்த பூரணமான அந்த தௌஹீத் அவர்கிட்ட வந்துட்டு அதான் தௌஹீத் ருபூபியத். அப்ப இவர் தௌஹீத் ருபூபியத் கிளியர். அப்ப எங்கள்கிட்ட எல்லாம் அந்த நம்பிக்கை அன்னைக்கு. எனவே எங்கள்கிட்ட தௌஹீத் ருபூபியத் கிளியர். சரி, அடுத்தது. அப்ப இது 4வது பாயிண்ட். அடுத்து 5வது மூணாவது பாயிண்ட். அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்க. அப்ப நீங்க ஒரு குர்ஆன் வசனத்தை கட்டாயம் நோட் பண்ணி கொள்ளணுமா? குர்ஆன் வசனம் உண்டு இதுல பார்த்து உங்களுக்கு ஈஸியான குர்ஆன் வசனம் உண்டு நோட் பண்ணி கொள்ளும். என்ன நம்ம பார்த்தா எல்லாத்தையும் பார்க்கலும், குர்ஆன் வசனம் பார்த்தா நிறைய நேரம் போகும். எனவே உங்களுக்கு தேவையான ஒரு குர்ஆன் வசனம் நீங்க நோட் பண்ணி கொண்டா சரி. தியரி கிளாஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கிறோம், ஒவ்வொரு வசனமும் பார்த்துக்கிறோம். அடுத்து 4வது, ஆத்திக நம்பிக்கையுடைய அதிகமானோர் தௌஹீத் ருபூபியத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். அதற்கு ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த இணை வைப்பாளர்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய அல் குர்ஆன் வசனங்கள் சிறந்த ஆதாரமாகும். அப்ப இதை பத்தியும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசியிருக்கிறான். அதாவது விஷயம் என்னண்டா, உண்மையை சொல்ல போனா இதுல முரண்பாடு இருக்கு. சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, இல்ல இந்த தௌஹீத் ருபூபியத்தில் அவங்க கிளியரா இருந்தேன்னு சொல்ல இயலாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க விலகி கொள்ளுங்க, குழப்பி கொள்ள தேவையில்லை. ஆத்திய நம்பிக்கையோட அதிகமானவர்கள்ட்ட தௌஹீத் ருபூபியத் இருந்தாலும் அவங்க கிளியர் இல்லை அந்த தௌஹீத் ருபூபியத்தில். அதான் அல்லாஹ் தான் படைச்சு, அல்லாஹ் படைச்சு ஆட்சியரை திட்டமிடுற என்று சொல்லுவாங்க. ஆனா ஏனைய கடவுள்களையும் வணங்குவாங்க, வணக்கம் செய்வாங்க. அப்படிதானே இந்த ஜாஹிலியா கால மக்கள் சிலைகளை, கற்களை, மரங்களை, சூரியன், சந்திரன், கோள்கள் இதெல்லாம் வணக்கம் செஞ்சாங்க. சிலர் அதுல அல்லாஹுடைய நம்பிக்கையும் அவங்கள்ட்ட இருந்துச்சு, ஆனா வேற எதையும் வணங்குது. அப்ப தௌஹீத் ருபூபியத் இருந்துச்சு, ஆனா அதுல சரியான தௌஹீத் ஈக்கலாம், அதாவது பூரணத்துவம் இல்லை. எனவே 4வது பாயிண்ட், ஆத்திக நம்பிக்கையுடைய அதிகமானோர் தௌஹீத் ருபூபியத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். அதுக்கு ஜாஹிலியா காலத்துல வாழ்ந்த இணை வைப்பாளர்கள் பற்றி பேசுற குர்ஆன் வசனம் சிறந்த ஆதாரம். ஏன்டா அந்த இணை வைப்பாளர்கள்ட்ட அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இந்த வானம் இந்த பூமிக்குரிய குல்லிமனில் அல்லு அமன் ஃபீஹா இன் குந்தும் தாலமோன், நபியை நீங்க கேளுங்க, இந்த பூமியை படைச்சது, இந்த பூமியில இருக்கிறது யாருக்குரியது நீங்க அறிந்து கொண்டு அதை சொல்லுவோம் என்று கேட்டா அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் என்று தான் சொல்லுவாங்க. ஜாஹிலியாக்கள மக்கள், ஆனா அல்லாஹ் என்று தான் சொல்லுவாங்க. வானத்தை யாரு படைச்ச, பூமியை யாரு படைச்சேன்னு கேட்டா அல்லாஹ் என்று தான் சொல்லுவாங்க. ஆனா அப்ப அந்த குர்ஆன் வசனத்தை வச்சுதான் நாங்க சொல்றோம் என்ன, அவனோட தௌஹீத் ருபூபியத் இருந்துச்சுன்னு சொல்லி. அதுல ஆக்கள் கிளியர் இல்லாட்டியும் ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹ் கொஞ்சம் அவனை பத்தி, அல்லாஹ் இறைவன்ற விஷயத்த கொஞ்சம் விளங்கி இருந்தான் ஏதோ ஒரு விதத்துல, அதனால அல்லாஹ் என்று சொன்னான். அதே மாதிரி வானம், வானத்துடைய இறைச்சன் யாருன்னு கேட்டாலும் அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. எனவே அவங்கள்ட்ட அந்த ஆத்திக நம்பிக்கையுடைய, அதுதான் சொல்றேன், ஆத்திக நம்பிக்கையுடைய அதிகமானோர் இந்த தௌஹீத் ருபூபியத்தை ஏற்றுக்கொண்டாங்க. உதாரணம் ஜாஹிலியாக்கள மக்கள். அடுத்து 5வது பாயிண்ட், இதுல போடல, நீங்க போட்டு நோட் பண்ணிக்கொள்ளும். சொல்லுங்க, இது தௌஹீதுடைய கோட்பாடு சார்ந்த பகுதியா செயற்பாடு சார்ந்த பகுதியா? தியரி கிளாஸுக்கு வரவங்க சொல்லுங்க. கோட்பாடு சார்ந்த. ரைட், இது கோட்பாடு சார்ந்த பகுதி. எனவே 5வது பாயிண்ட் போட்டு இதையும் கட்டாயம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது தௌஹீதின் கோட்பாடு சார்ந்த பகுதி ஆகும். எது கோட்பாடு சார்ந்த பகுதி? தௌஹீத் ருபூபியத். தௌஹீத் ருபூபியத் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். 5 பாயிண்ட்ஸ் ஈஸியா விளங்கி கொள்ள மாதிரி 5 பாயிண்ட்ஸ் உடைச்சு படிச்சுக்கிறோமா? முதலாவது தௌஹீத் ருபூபியத்துடைய பத ரீதியான விளக்கம் படிச்சோம். 2வது, அல்லாஹ் மட்டும்தான் பூர்ண அர்த்தத்துல அழைக்கப்படுறவன், ரப் என்று சொல்லி. 3வது, தௌஹீத் ருபூபியத்துண்டா என்ன என்று படித்தோம். தௌஹீத் ருபூபியத்துண்டா என்ன என்ற அந்த வரை விளக்கணம். 4வது, ஆத்திய நம்பிக்கையுடைய அதிகமானவங்க இந்த தௌஹீத் ருபூபியத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அதுக்கு ஜாஹிலியா கால மக்கள் உதாரணம். 5வது, இது கோட்பாடு சார்ந்த பகுதி என்ற விஷயத்தை படிக்கிறோம். இவ்வளவுதான் தௌஹீத் ருபூபியத்.
நோட் பண்ணிட்டேலா? விளங்கிட்டா படிச்சது? தௌஹீத் ருபூபியத் பாடம் விளங்கிட்டா? ஓம் ஓ சார். சார். ரைட். இப்ப தௌஹீத் ருபூபியத் யாரும் நோட்ஸ் பார்க்க கூடாது. தௌஹீத் ருபூபியத் பாடத்துல படிச்சதுல உங்களுக்கு விளங்கின விஷயத்த ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்லுங்க. 5 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கிறோம். பாயிண்ட்ஸை ஃபுல்லா சொன்னா நல்லா, ஃபுல்லா இல்ல நீங்க விளங்கின மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்க தௌஹீத் ருபூபியத்தை பத்தி. தவ்ஹீத் ருபூபியத் என்ற அந்த சொல் வந்து ரப் என்ற அந்த ருபூபியத் என்ற மூலச்சொல் சொல் ரப் என்ற வெயிட், ஒரு ஆள் சொல்லும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த ஆள் சொல்லுங்க. சொல்லுங்க. தவ்ஹீத் ருபூபியத் என்றது வந்து அந்த ருபூபியத் என்ற சொல் வந்து அரபு சொல் வந்து அந்த ரப்புன்ற மூலச்சொல்ல தான் பிறந்த ரப்புன்றதுக்குரிய மொழி கருத்து வந்து அந்த ஆட்சி செய்கிறவன், பரிபாலிப்பவன், ரட்சிப்பவன் அப்படியான மொழி கருத்துக்களை தரும். அடுத்து வந்து ரப்பு அந்த வீட்டில் இருக்கிற தலைவன், அதாவது அந்த வீட்டின் தலைவன், அதாவது தந்தையை வந்து ரப்புல் பைத்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாயை வந்து ரப்பதுல் பைத்துன்னு சொல்கிறேன். 2வது பாயிண்ட்ஸ் வந்து இந்த ரப்புன்ற அழைக்கிறதுக்குரிய அந்த பூரணமான ஒரு அந்த தகுதி இது படைத்தவன். வந்து அல்லாஹ்க்கு மாத்திரம்தான் இருக்குது. சரி, அல்லாஹ்க்கு மாத்திரம்தான் இருக்குது. ஓகே. அடுத்து வந்து அடுத்த பாயிண்ட்ஸ் வேற ஒரு ஆள் சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட்ஸ் வேற ஒரு ஆள். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க. ஜாஹிலியா கால மக்கள் வந்துட்டு தௌஹீத் ருபூபியத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஓகே, 3 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. சரி, வேறொரு ஆள். அடுத்தது. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் வந்து அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உரியதாகும். அது எந்த விஷயத்தை அது சுட்டி காட்டுது? அதுக்கு குர்ஆன் வசனம் ஆதாரம் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும். பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் மாத்திருந்தான். எனவே அல்லாஹ்வுக்கு தான் அதுல பூரண தகுதி இருக்கு. அப்ப அதுக்குரிய குர்ஆன் வசனம், அந்த பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லப்பட்டு குர்ஆன் வசனம் கொண்டு வரணும். சரி, பிரபஞ்சத்தில் படைத்தல், ஆட்சி செய்தல், திட்டமிடல் ஆகிய 3 இறையாண்மை சார்ந்த விடயங்களையும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே வழங்குவதாகும். ரைட். அதுதான் என்ன தௌஹீத் ருபூபியத். தௌஹீத் ருபூபியத் என்றாலே அதுதான். சரி, அடுத்தது. தவ்ஹீத் ருபூபியத்ன்றது கோட்பாடு சார்ந்த பகுதி. தௌஹீத் ருபூபியத் தௌஹீதுடைய கோட்பாடு சார்ந்த பகுதி. சரி, குர்ஆன் வசனம் சொல்லுங்க. அதாவது நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட், ஜாஹிலியா கால மக்கள் அந்த தௌஹீத் ருபூபியத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கிறான். நம்ம அதுக்கு ஒரு குர்ஆன் வசனம் முன்வைக்கணும். சொல்லுங்க குர்ஆன் வசனம். அப்ப குர்ஆன் வசனத்தை என்ன செய்யணும்? நோட் பண்ணி பாடமாக்கி கொள்ளணுமா? கட்டாயம். ஃபுல்லா பெரிய வசனம்னா நீங்க ஃபுல்லா எல்லாத்தையும் நோட் பண்ணி பாடமாக்கணும் என்று இல்லை. அந்த 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 ருபூபியத்துக்குரிய அந்த பாயிண்ட், அது அந்த துண்டை நாங்க பாடமாக்கி எடுத்தாலும் போதுமானது. சரி, இப்ப பாருங்க, உங்களுக்கு தௌஹீத் ருபூபியத் இப்ப என்னன்னு தெரியும். இப்ப கேள்விக்கு வருவோம். ஆல்ரெடி நாங்க முடிவு செஞ்சிட்டோம். முதலாவது கேள்வி, முதலாவது ஆன்சர் வராது, 4வது ஆன்சரும் வராது. எனவே 3 ஆப்ஷன் தான் எங்களுக்கு இங்க இருக்கு சாய்ஸ். அப்ப இதில் உண்டு தான் ஆன்சரா வரப்போகுது. இப்ப தௌஹீத் ருபூபியத் நாங்க படிச்சிட்டோம். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல தௌஹீத் ருபூபியத்துக்கு பொருத்தமானது எந்த கூற்று? ஏ ஏ ஏ மிச்சாகல் எல்லாரும் தானே படிச்சோம். இப்ப கொஞ்சம் பேர் சொன்னா சரியா? ஏதான் ஷுவர் தானே? அப்ப ஏ என்ன? தௌஹீத் ருபூபியத் ஆத்திக நம்பிக்கையுடைய அதிகமான ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுள் கொள்கை. 2023 வந்து 30 MCQ. உங்களுக்கு ஒன்றும் அங்க கைட்ல எல்லாம் கைட்ல இருக்கிறது அப்படியே கொப்பி பேஸ்ட் பண்ணி தான் கேள்வி வருது. ஆத்திய நம்பிக்கையுடைய அதிகமான தௌஹீத் ருபூபியத்தை ஏற்றுக்கொள்கின்றனர் என்று இங்க போட்டு அங்க சின்ன பிள்ளை போற மாதிரி போட்டிக்கலாம். வரும் ஆத்திய நம்பிக்கையுடைய அதிகமானோர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுள் கொள்கை தௌஹீத் ருபூபியத். அப்ப ஏ தௌஹீத் ருபூபியத் வரப்போகுது. எனவே 3வது இடத்துல ஏ இருக்கணும்.
சரிதானே? மூணாவது இடத்துல ஏ இருக்குன்னு சார். ரைட். சரி இப்ப பாருங்க, நீங்க முதலாவது பிழை என்று ஆல்ரெடி முடிவு செஞ்சாச்சு. ரெண்டாவது பாருங்க, மூணாவது இடத்துல ஏ இருக்கா? இல்ல. இல்ல, சி தான் இருக்கு. எனவே அந்த ஆன்சரும் வராது. முடிவு பண்ணியாச்சு. அடுத்தது மூணாவது ஆன்சர்ல ஏ இருக்கு மூணாவது இடத்துல. அஞ்சாவது ஆன்சர்லயும் ஏ இருக்கு. எனவே இப்ப நாங்க முடிவு பண்ண இல்லாத ஆன்சர் சொல்லி, அப்ப இப்ப ரெண்டு தெரிவுகள் எங்களுக்கு இருக்கு. எது சரியான ஆன்சர் கண்டுபிடிக்கும். ரைட். இப்ப அப்படியே சிலபஸுக்கு வருவோம், தியரிக்கு. தௌஹீத் ருபூபியத் உங்களுக்கு கிளியர் தானே? இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு தௌஹீத் ருபூபியத் பாடத்துல? இல்ல சார். இல்ல சார். இல்ல. அப்ப தௌஹீத் ருபூபியத் என்று சொல்லி ஒரு சிறு குறிப்பில் சொல்லி கேள்வி வந்தா இந்த 5 பாயிண்ட்ஸையும் உங்களுக்கு எழுதியலும் தானே? ஓகே. அப்ப குர்ஆன் வசனத்தை கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. அடுத்தது தௌஹீத் உலூஹியத். அப்ப தௌஹீத் ருபூபியத் படிச்சுக்கிறோம். தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத், அதோட தாத் சிஃபாத் சம்பந்தமாக நேத்து படிச்சிட்டோம். இப்போ உண்டே உண்டு மிச்சம் எங்களுக்கு தௌஹீத் உலூஹியத். பாருங்க, அதே பேட்டர்ன் தான் எல்லாம். இப்ப தௌஹீத் ருபூபியத்தண்டா பத விளக்கம் படிச்சோம். அதே ஸ்டைல் தான் இங்கேயும் வரப்போகுது. பாருங்க, தௌஹீத் உலூஹியத். தௌஹீத் உலூஹியத், உலூஹியத் என்றது ஒரு அரபு சொல். தௌஹீத் என்றது அரபு சொல், உலூஹியத் என்றது அரபு சொல். அப்ப இங்க உலூஹியத் என்றது, உலூஹியத் என்ற சொல் இலாஹ் என்ற மூலச்சொல்லிலிருந்து தோன்றியதாகும். இலாஹ் என்ற மூலச்சொல்லிலிருந்து தோன்றியதான் உலூஹியத். இலாஹ் என்ற சொல் கடவுள், தெய்வம், வணக்கத்துக்குரியவன் என்ற கருத்துக்களை தருகின்றன. இலாஹ் என்ற சொல். இப்ப நாங்க எல்லாரும் முஸ்லிம்கள், நாங்க எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப லா இலாஹ, இலாஹ், லா இலாஹ், லா இலாஹ, அந்த இலாஹ் தான் இங்க இருக்கிறது. லா இலாஹ் என்ன கடவுளே இல்ல, இல்லல்லாஹ் என்ன அல்லாஹ் தவிர. அப்ப அல்லாஹ் தவிர கடவுள் இல்லை. அப்ப இலாஹ் என்ற என்ன கருத்து? என்ன கருத்து? கடவுள், கடவுள், தெய்வம், வணக்கத்துக்குரியவன், இதான் கருத்து. ஆகவேதான் வணங்கப்படுகின்ற அனைத்தையும் அல் குர்ஆன் இலாஹ் என்று கூறுகிறது. குர்ஆன்ல இலாஹ் என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுறான். வணங்கப்படுற அனைத்தையும் இலாஹ் என்று தான் சுட்டி காட்டுது. உதாரணத்துக்கு நாங்க ஆயத்துல் குர்சியுடைய முதலாவது அந்த துண்டை நாங்க எடுக்கிறோம். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அப்ப உங்களுக்கு இதுல கருத்து தெரியும், சொல்லி தரலேன். ஹய்யுல் கய்யூம் என்றா கருத்து என்னன்னு சொல்லி நேத்து படிச்சிட்டோம். சொல்லுங்க, என்ன கருத்து? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். இங்க ஆயத்துல் குர்சில ஃபர்ஸ்ட் துண்டு எல்லாருக்கும் தெரியும். தொழுகைக்கு பிறகு யார் ஆயத்துல் குர்சி ஓதுறாரோ அவருக்கும் இந்த சொர்க்கத்துக்கும் இடையில் இருக்கிற திரை மரணம் என்று சொல்லி ஹதீஸ் இருக்கு. அப்ப ஆயத்துல் குர்சி கட்டாயம் தெரிஞ்சிக்கணும், ஓதணும் தொழுகை பின்னால். அப்ப எல்லாரும் தெரிஞ்சிக்கும் என்று நம்புறேன். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அப்ப அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் அவன் எப்படியானவன் சொன்னா லா இலாஹ அவனை தவிர கடவுளே இல்லை, இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான். அவனுக்கு மௌத்தும் இல்லை, ஆரவமும் இல்லை, முடிவும் இல்லை, அழிவு அப்படி ஒரு விஷயமே இல்லை. அவன் நித்திய ஜீவனாக அப்படியே இருந்து கொண்டே இருப்பான். குர்ஆன் வசனமும் வந்துட்டு அதான் இதுக்குரிய குர்ஆன் வசனம். ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளலாம் என்றதுக்காக நான் இதை சொல்லித்தார். இல்ல எனக்கு இது கொஞ்சம் கஷ்டம் என்று சொல்லி நீங்க நினைச்சா இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு குர்ஆன் வசனத்தை ஞாபகம் வச்சு கொள்ளும். கசஸ்ல 88, மூமின்ல 117, ஹூதுல 101, சாஃபாத்ல 86 ஏதாச்சும் ஒரு குர்ஆன் வசனத்தை எழுதி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. தௌஹீத் உலூஹியத்துக்கு ஆதாரம் தேவை. அப்ப இதுல முதலாவது பாயிண்ட்ல நாங்க படிச்சுக்கிறது உலூஹியத்துடைய பதவிலக்கம் படிச்சுட்டோம். அடுத்து இரண்டாவது தௌஹீத் உலூஹியத் என்னன்னு சொல்லி படிக்க போறோம். அப்ப தௌஹீத் ருபூபியத் என்னன்னு நாங்க மேல படிச்சோம். இறையாண்மை சார்ந்த 3 விடயங்கள் இருக்கு. அது அல்லாஹுக்கு மட்டும் வழங்கணும். இதான் தௌஹீத் ருபூபியத். படைத்தல், ஆட்சிதல், திட்டமிடல்.
அதே மாதிரி தௌஹீத் உலூஹியத் என்று சொன்னா வணங்கப்படுவதற்குரிய முழு தகைமையையும் அல்லாஹுக்கு மாத்திரம் வழங்குவது. இதான் தௌஹீத் உலூஹியத். அல்லாஹ் மட்டும்தான் வணக்கம் செய்யணும். அப்ப தௌஹீத் உலூஹியத்து உடைய வரைவிலக்கணம் இதான். வழங்கப்படுவதற்குரிய முழு தகைமையும் அல்லாஹுக்கு மாத்திரம் வழங்குதல். எனவே வணங்கப்படுவதற்கு அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டை அல் குர்ஆன் ஆணித்தனமாக முன்வைக்கிறது. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னாங்க. கண்டதெல்லாம் வணங்கி கொண்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க. பிரச்சனை அவங்களுக்கு என்ன? அல்லாஹ் கடவுள் என்று சொன்னது பிரச்சனை இல்லை, லா இலாஹ என்று சொன்னது பிரச்சனை. கடவுளே இல்லை, அல்லாஹ் தவிர என்று சொல்லிட்டான். அப்ப எங்கட சிலைகள் எல்லாம் கடவுள் இல்லையா? அப்ப நாங்க வணங்குறதெல்லாம் கடவுள் இல்லையா? எங்கட உம்மாவா அப்பா பாட்டன் பாட்டி மூதாதையர்கள் வணங்கினதெல்லாம் இவர் பிளண்டு சொல்லி, இந்த முகமது வந்து பிளண்டு சொல்றாரே என்று சொல்லித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எதிர்த்து வந்தாங்க, கொலை செய்ய பிளான் பண்ணினாங்க. ரைட். எனவே ஜாஹிலியா கால மக்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா மறுத்திப்பாங்களா? மறுத்திப்பாங்க. மறுத்திப்பாங்க. விஷயத்தை ஈஸியா விளங்கிக் கொள்ளணும். ஜாஹிலியா கால மக்கள் ருபூபியத்தை ஏற்றுக்கொண்டாலும், ஆத்திய நம்பிக்கையுடையவர் சிலர் அதை ஏற்றுக்கொண்டாலும் உலூஹியத்தை ஏற்றுக்கொள்ளல. ஏன்? உலூஹியத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாங்க வேற பேர் சொல்றதில்ல, அவர் முஸ்லீம், அல்லாஹ் மாத்திரம்தான் கடவுள் என்று சொல்லி உலூஹியத்துக்குள்ள வந்துட்டார் என்று சொன்னா அவர் அல்லாஹ் மாத்திரம் கடவுளாகிட்டு அல்லாஹ் மாத்திரம்தான் வழிபடுவார், வணக்கம் செய்வார். ஏன்? அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அவ்வாறு ஜாஹிலியா கால மக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தமைக்கான காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முன்வைத்தமை ஆகும். ஏனெனில் கலிமா வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேற எவரும் இல்லை என்ற கருத்துல வருது. எனவேதான் அப்ப கொஞ்சம் பேர் வந்து என்ன தேன் போட பார்த்தாங்க. சரி முஹம்மது பே, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களோட அல்லாஹ் வணங்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரைட். அப்ப நாங்க தேன் போட்டு கொள்வோமே, உங்களுடைய கொஞ்ச நாள் எங்கடைய கொஞ்ச நாள், இல்லாட்டி உங்களுடைய இன்றைக்கு எங்கடைய நாளைக்கு தேன் போட்டு செஞ்சு கொள்வோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அது சரி வராது. அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், அவனை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளணும். உங்களோட உள்ளத்தில் இருக்கிற தேவையில்லாத மூட நம்பிக்கையில தூக்கி ஓரம் கட்டி போட்டு வீசி போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்தை தழுவி முஸ்லிமாக மாறுங்கோ, மறுமையில சுவர்க்கம் செல்வீர்கள், நான் சொல்றதை பின்பற்றுங்கோ என்று சொல்லி மக்கள் அழைச்சு கொண்டே இருந்தாங்க. எனவே ஜாஹிலியா கால மக்கள் அல்லாஹ்வின் ருபூபியத்தை ஏற்றுக்கொண்டாலும் பல்வேறுபட்ட சிலைகளை கடவுள் என்ற அந்தஸ்தில் வைத்து வணங்கி வழிபட்டனர். அப்ப உலூஹியத்தன் வணக்கம், உலூஹியத்தை சரியான முறையில் உலூஹியத்தை அவங்க ஏற்றிருந்தா அல்லாஹ் மட்டும் வணங்கிப்பான். யாரெல்லாம் உலூஹியத்தை ஏற்று அதை புரிந்து வந்தாங்களோ அவங்க தான் சஹாபாக்கள். யாரெல்லாம் மறுத்தாங்களோ அவங்கெல்லாம் காஃபிர்கள் ஆயிட்டாங்க. எனவே சிலைகளை கடவுள் என்ற அந்தஸ்தில் வைத்து வணங்கி வழிபட்டனர். நபி அவர்கள் முன்வைத்த கலிமா இவர்களது கடவுள் கோட்பாட்டுக்கு விரோதமாக இருப்பதை கண்டபோது அவர்களை கடுமையாக எதிர்த்தனர். நபியே உங்களுக்கு தேவையானது தாரும், நபியே உங்களுக்கு தேவையானது தாரும். உங்களுக்கு சூரியன், அதாவது உங்களுக்கு இந்த ஆட்சி பட்டம் பதவி எதுவும் வேணுமா? சமூகத்தில் எதுவும் பெரிய தலைமைத்துவம் வேணுமா? தாரம். சமூகத்தில் இருக்கிற பெரும் இந்த செல்வந்தர்கள் அழகான பெண்கள் உங்களுக்கு திருமணம் செஞ்சு தாரம். உங்களோட இந்த கொள்கையை விட்டுட்டு சும்மா அறியுங்க என்று சொன்னா நபியாவன் சொன்னா, நீங்க வலது கையில இடது கையில சூரியனை சந்திரனை கொண்டாந்து தந்தாலும் நீங்க நினைக்கிறதே நடக்காது, களிமாவை சொல்லி சாதுவாங்க என்று சொன்னான். அப்ப அவங்க வந்தவங்க விஷயத்தை விளங்க அவங்க இடத்த காலி பண்ணினாங்க. அப்ப நடந்த விஷயம் இதான். எனவே ஜாஹிலியா கால மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றது அவங்களோட கடவுள் கொள்கைக்கு விரோதமாக இருக்கிறது. அவங்களோட கடவுளை கடவுள் இல்லை என்று சொல்றதுதான் உலூஹியத், அல்லாஹ் மட்டும் கடவுள் என்று சொல்றான் உலூஹியத். எனவே மறுத்துட்டான். சரியா? அடுத்தது 4வது பாயிண்ட், வணங்குதல் என்றா என்னென்று வழங்கணும். வணங்குதல் என்று சொன்னா எங்களுக்கு வாரது தொழுகை மட்டும்தான், அது மட்டும் இல்லை வணக்கம். உலூஹியத்தில் ஒருவர் 100% பூர்ணமாகணும் என்று சொன்னா அவர் பிரார்த்திக்கிறதாக இருந்தால் அல்லாஹ்விடத்துல மாத்திரம்தான் பிரார்த்திக்கணும். கபருக்கு முன்னால போய் நின்று கொண்டு வந்து இந்த அவுலியாட பேரை சொல்லி கொண்டு அழைக்கலாது.
ஏன் பிரார்த்திக்க தகுதி படைத்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான். கை நீட்டணும் என்று எல்லா இடத்துல மாத்திரம்தான் கை நீட்டணும். கிரியைகளில் ஈடுபடணும் என்று சொன்னா அல்லாஹுக்கு ஆக மாத்திரம்தான் கிரியைகளில் ஈடுபடணும். உதவி கோரணமாக இருந்தால் அல்லாஹ்விடத்துல மாத்திரம் உதவி கேட்கணும். அல்லாஹுவின் பேர்ல மாத்திரம்தான் தேவை ஏற்பட்ட சத்தியம் செய்யணும். அதிகமாக சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹுவின் பேர்ல மாத்திரம்தான் நேர்ச்சை வைக்கணும். நான் கதிர்காமத்துக்கு போன நேர்ச்சை வச்சா அவர் உலூகியத்துல முஸ்லிம் தான் என்ற உலூகியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனா பூரணத்துவம் இல்லை, தௌஹீத் வரல. அதனால அங்க ஷிர்க். அப்ப நாங்க யூனிட் 2ல இதே யூனிட்ல ஷிர்க் என்ற பாடத்துல அங்க படிக்கிறோம் இணை வைப்பு. அப்ப அல்லாஹ் அல்லாஹ்வின் பேர்ல சத்தியம் செய்தால் இணை வைப்பு, அல்லாஹ் அல்லாஹ்விற்கு நேர்ச்சி வைத்தால் இணை வைப்பு. அதே மாதிரிதான் அல்லாஹ் இயற்றக்கூடிய சட்டத்தை பின்பற்றணும். அப்ப அல்லாஹ்ட சட்டத்தை பின்பற்றல் என்று சொன்னா அவரும் உலூகியத்துல பூரணம் இல்லை. அல்லாஹ் சொல்ற சட்டம் உண்டு, நண்பன் சொல்ற சட்டம் உண்டு. அல்லாஹ் சொல்ற சட்டம் உண்டு, உம்மா வாப்பா சொல்ற சட்டம் உண்டு. அல்லாஹ் சொல்ற சட்டத்தை அல்லாஹ் சொல்ற சட்டத்தை தான் பின்பற்றணும். அப்பதான் அவர் உலூகியத்துல பூரணம். ரைட், இது 4வது பாயிண்ட். அப்ப வணங்குதல் என்று சொன்னா விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வெறுமனே வணங்குதல்னா நாங்க நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே வணக்கத்துல வரும். எதை செஞ்சாலும் அல்லாஹ்விடத்துல செய்யணும், அல்லாஹுக்காக செய்யணும். இதுதான் வணக்கம். சரியா? அப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க இந்த வணக்கம் என்றது கோட்பாடு சார்ந்த ஐக்கியமா செயற்பாடு சார்ந்த ஐக்கியமா? செயற்பாடு சார்ந்தது. அப்ப தௌஹீத் ருபூபியத் ஒருத்தர் உள்ளத்துல குடிகொண்டுட்டேன்னு சொன்னா தௌஹீத் உலூஹியத் அவர செயற்பாட்டுல வெளியாகும். எனவே தௌஹீத் உலூஹியத் செயற்பாடு சார்ந்ததாக இருக்குமா, கோட்பாடு சார்ந்த ஐக்கியமா? சொல்லுங்க. செயற்பாடு சார்ந்த ஐக்கியம். செயற்பாடு சார்ந்த ஐக்கியம். இப்ப நாங்க மேல தௌஹீத் ருபூபியத்துல 5வது பாயிண்ட் எழுதினோம் கோட்பாடு சார்ந்தேன்னு சொல்லி. அதே மாதிரி தௌஹீத் உலூஹியத்துல செயற்பாடு சார்ந்தேன்னு வரும். எது எப்படி நீங்க ஈஸியா விளங்கணும். மொழிக்கருத்தை பாருங்க. இந்த இந்த திட்டமிடுறது, ஆட்சி செய்யறது, படைக்கிறது அல்லாஹ் தான் என்றது உள்ளத்துல வச்சு கொண்டிருக்கிறோம். உள்ளத்துல அதை நம்புறோம். அப்ப அது கோட்பாடுங்கிறது நம்பிக்கை அளவுல இருக்காது. இரட்சிப்பவன், ஆள்றவன், பரிபாலிக்கிறவன் அல்லாஹ் என்றது. இங்க பாருங்க உலூஹியத் இலா என்று சொன்னா அவன்தான் கடவுள், அவன்தான் தெய்வம், அவனுக்குத்தான் வணக்கம் செய்யணும் என்று சொல்லி அவனை வணக்கம் செய்யறது. அப்ப வணக்கம் செய்யறது செயற்பாடா இல்லையா? செயற்பாடு. எனவேதான் உலூஹியத் செயல் சார்ந்த பகுதி. சரியா? உலூஹியத் செயல் சார்ந்த பகுதி. அப்ப 5வது பாயிண்ட் இங்க போட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இங்க போட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது தௌஹீதின் செயற்பாடு சார்ந்த பகுதியா. அந்த பாயிண்ட் உங்களுக்கு கைட்ல அவன் தரல, நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது தௌஹீதின் செயற்பாடு சார்ந்த பகுதியாகும். சரியா? நோட் பண்ணியாச்சா? உங்களுக்கு அறிமுகம் அப்படியே நான் சொல்லிட்டேன். இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ற நேரம் 10 யூனிட்டும் கையில் வைக்கணும். 10 யூனிட் PDF கைட் தான். கைட்டுக்கு வெளியில அங்க இங்கன்னு சொல்லி இல்லாததெல்லாம் தூக்கி படிச்சு உங்களோட மண்டையில உங்களோட ஸ்டோரேஜை என்ன பழுதாக்க வேணாம்னா நல்லா படிக்க விருப்பம்டா படிங்க. எங்கட நோக்கம் எக்ஸாம், எங்களோட டார்கெட். எனவே எக்ஸாம்ல டார்கெட் பண்றது எங்களுக்கு கைட்ல இருக்கிற விஷயம் போதுமானது. அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் தூக்கி படிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. எனவே கைட்டை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளும். எதுவும் எக்ஸ்ட்ரா தேவைன்னு சொன்னா நான் இப்படி சொல்லுவேன். கட்டாயம் தேவையானதை கொஞ்சம் சின்ன பாயிண்ட்னா நோட் பண்ண சொல்லுவேன். இல்லாட்டி நான் ஒரு PDF எக்ஸ்ட்ரா தருவேன். அது பிரச்சனை இல்லை. சார் அப்ப இலகுவல் இஸ்லாம் விளங்கல? இலகுவல் இஸ்லாம் நல்லமா? நீங்க கேட்கறது விளங்கல எனக்கு. இலகுவல் இஸ்லாம் புக் நல்லமா? நல்லம், எல்லாம் நல்லம். நான் சொல்ல என்னன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கும் நீங்க 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு
கைட்டும் பாஸ் பேப்பரும் போதுமானது. 5 வருஷமா நான் கிளாஸ் செய்கிறேன். அவுட் ஆஃப் இந்த கைட்டுக்கு வெளியில இந்த நோட்ஸும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கொடுத்தில்லை. தேவையான ஒரு சில சந்தர்ப்பத்தில் மட்டும் அந்த பாஸ் பேப்பரில் எதுவும் கேள்வி வந்தால் மட்டும் அது சம்பந்தமாக கொடுப்படும். மற்றும்படி கைட் மட்டும்தான். சரியானே? இப்போ நீங்கள் படிக்கிறவங்க நாங்கள் படிக்கலான்னு சொல்லலாம். அது அவர் சொந்த விருப்பமாக இருக்கும். நான் சொல்ற விஷயம் என்னென்னா, படிங்க நல்லா. உங்களுக்கு A லெவலில் 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு கைட்டும் பாஸ் பேப்பரையும் சரியாக முறையாக விளங்கி படித்தாலே உங்களுக்கு போதுமானது. ஈஸியாக படித்து 95 மார்க்ஸ் 100 மார்க்ஸ் எடுக்கிற வழியை பாருங்க. ரைட், விஷயத்துக்கு வாங்க. இப்போ வணங்குதல் என்று சொன்னால் பிரார்த்தித்தல், கிரியைகளை ஈடுபடுறது, உதவி கோர்றது. கிரியைகளை ஈடுபடுறேன்ட்டு என்ன? இப்போ அல்லாஹ் நாங்கள் தொழுகிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், எல்லாம் கிரியை. நோன்பு பிடிச்சோம், இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக என்ன செஞ்சோம்? நோன்பு பிடிச்சோம் ரமலானில். இதெல்லாம் என்ன? கிரியை, வணக்கம், அல்லாஹ்வுக்கு செய்கிறோம். அதே மாதிரி சத்தியம் செய்கிற, நேர்ச்சி வைக்கிறது போன்ற அனுஷ்டானங்களை நேரடியாக குறிப்பது போலவே ஒருவர் இயற்றக்கூடிய சட்டத்தை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதும் வணக்கம். அப்ப அல்லாஹ் சொல்ற விஷயத்த அப்படியே பின்பற்றணும். அல்லாஹ் ஹிஜாபை சொல்றாருன்னா ஹிஜாபுடைய சட்டத்தை பின்பற்றணும். மற்றவங்க சொல்றாங்களேன்னு சொல்லி ஹிஜாபை தூக்கி எறிஞ்சிட்டோம்னு சொன்னா உலூஹியத்துல நாங்க கம்ப்ளீட் இல்லை. மற்றவங்க எது நினைச்சிருவாங்களேன்னு சொல்லி தாடியை ஃபுல்லா வலிச்சுட்டோம்னு சொன்னா உலூஹியத்துல நாங்க கம்ப்ளீட் இல்லை. ரைட். இப்ப வாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அப்படியே ஒரு குர்ஆன் வசனம், சூரத்து தௌபாட வசனம் உண்டு இருக்கு. அதாவது இந்த வசனத்துல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவங்களோட பாதிரிமார கடவுள்களா எடுத்துக்கொண்டிருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்ப இந்த வசனம் கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்தை ஏற்று அத்தீ இப்னு ஹாத்திம், இந்த சஹாபி கிறிஸ்தவராக இருந்தவர், பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த அத்தீ இப்னு ஹாத்திம் எனக்கூடிய நபித்தோழருக்கு ஐயத்தை ஏற்படுத்தியது. அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த மத குருமாரை வணங்குறாங்க அப்படின்னு இந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கே, அப்படி யாரும் வணங்குறல்லையே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இது பத்தி தெளிவுபெற நோக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. போய் அல்லாஹ்வின் தூதரே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தமது குருமார்களை வணங்குவதில்லையே என்று கூறிய போது, அப்படி யாரும் வணக்கம் செய்யல, வணங்குறேன்னு அவங்களோட காலுடனும் கும்பிடணும், ஏதாச்சும் ஒன்று செய்யணுமே, அப்படி ஒன்றும் செய்யறல்லையே, வணங்குறல்லையே. அப்ப வணக்கம் வேண்டா இது மட்டும்தான் என்று அவங்க விளங்கி அந்த விஷயத்த கேட்டாங்க. நபி அவங்க அதை விளங்கப்படுத்துறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அப்படி இல்லை, அல்லாஹ் ஹராமாக்கியதை அவர்கள் ஹலால் என்றும் ஹலாலாக்கியதை ஹராம் என்றும் கூறும்போது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா? அல்லாஹ் உண்ட ஹலால் என்று சொல்றான், அங்க இருக்கிற லீடர் சொல்றார் இல்ல அது கூடும், அல்லாஹ் ஹராம் என்று சொன்னதை இவர் கூடும் என்று சொல்லிட்டார். அல்லாஹ் ஹலால் என்று சொன்னதை இவர் கூடாது, தடை செய்யப்பட்டன்னு சொல்றார். இப்படி சொன்னா இவங்க கண்மூடித்தனமா அவங்க சொல்றதை ஏற்றுக்கொள்றாங்களே. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அவங்க வணக்கம் செய்யறாங்க படுத்தினான். ஏன்னா ஒருத்தர் ஏற்ற அப்படியே அவரை வணங்குறது தான், ஒருத்தர் ஏற்ற சட்டத்தை அப்படியே பின்பற்றதும் அவரை வணங்குறது தான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குர்ஆன் வசனத்தை விளங்கப்படுத்தினாங்க. எனவே அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ் ஹராமாக்கியதை அவர்கள் ஹலால் என்றும் ஹலாலாக்கியதை ஹராம் என்றும் கூறும்போது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதை அப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா என்று கேட்டதுக்கு ஆம் என பதில் கூறினார். யாரு ஆம் என்று பதில் கூறின? அத்தீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு ஆம் என்று சொன்னான். அவ்வாறாயின் அது அவர்கள் தமது குருமார்களை வணங்குவதாகும் என்று சொல்லி விஷயத்தை தெளிவுபடுத்தினான். அப்ப இந்த தௌஹீத் உலூஹியத் என்ற பாடத்துல மெயினா இந்த வணக்கம் என்ற விஷயம் என்னென்று சொல்லப்பட்டீங்க, எங்களுக்கு விளங்கப்படுத்தி. வணக்கம் என்பது நான் நினைக்கிறது மட்டுமில்லை, இதெல்லாம் வணக்கத்துக்குள்ள வரும். சரி, அப்ப பாருங்க, தௌஹீத் உலூஹியத் என்ற பாடத்துல முதலாவது நாங்க உலூஹியத் என்ற அந்த பத ரீதியான விளக்கங்கள் படித்தோம். அது இல்லாஹ் என்பதிலிருந்து வந்தது, அதிர மொழி கருத்துகள் படித்தோம். சரி, அடுத்து குர்ஆன் வசனம் ஒன்று யாவும் வச்சுக்கணும்னு சொன்னேன். அடுத்து 2வது பாயிண்ட் நாங்கள் படித்தோம், வணங்கப்படுறது தௌஹீத் உலூஹியத் என்ன என்று சொல்லி அதில் பூர்ணமான வரைவிலக்கணம் படித்தோம். அடுத்து 3வது படித்தோம், ஜாஹிலியா கால மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளல மறுத்தாங்க.
அதுக்குரிய ரீசன் என்னன்னு படித்தோம். 4வது நாங்கள் படித்தோம் வணங்குற அப்படின்ற என்ன, அதோட விளக்கம் என்னன்னு சொல்லி படித்தோம். சரியானே, அதோட விளக்கத்தான் இது. இந்த 4வது பாயிண்ட்டுக்குரியதான் இது. அடுத்து 5வது பாயிண்ட் நாங்கள் படித்தோம். இது தௌஹீதுடைய என்ன கோட்பாடு சார்ந்த செயற்பாடு சார்ந்த செயற்பாடு சார்ந்த பகுதி என்று சொல்லி படிச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த தௌஹீத் உலூஹியத் என்ற சாப்டர் கிளியரா விளங்கிட்டா? ஓ சார் கிளியர். சரி, அப்ப நாங்க ரைட் தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத், அதுல தாத்து சிஃபாத் சம்பந்தமாக படிச்சிட்டோம். எனவே தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் உங்களுக்கு கிளியர், அதை நேற்று படிச்சிட்டோம். தௌஹீத் ருபூபியத் படிச்சிட்டோம், தௌஹீத் உலூஹியத் படிச்சிட்டோம். எனவே அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையில தௌஹீதுடைய 3 பரிணாமங்களும் நான் ஃபுல்லா படிச்சு கிளியர் பண்ணிட்டேன். சரி, இப்ப சொல்லுங்க அப்போ தௌஹீத் உலூஹியத்துல நீங்க விளங்கின ஒவ்வொரு பாயிண்டையும் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று சொல்லுங்க. தௌஹீத் உலூஹியத் வந்து இலாஹ்ன்ற அந்த மூலச்சொல்ல இருந்து பிறந்தது. இலாஹ்னு சொன்னா தெய்வம், கடவுள், வணக்கத்துக்குரிய இந்த மொழி கருத்துகளை தரும். ரைட், அடுத்த பாயிண்ட் வேறொரு ஆள். அடுத்த பாயிண்ட் செயற்பாடு சார்ந்த பகுதியை கொண்டுள்ளது. ஜாஹிலியா கால மக்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தமைக்கான காரணம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முன்வைத்தமையாம். ஓகே, அப்ப 2வது பாயிண்ட் நீங்க சொன்னேன் செயற்பாடு சார்ந்த பகுதி. ஓகே, அது அடுத்தது எதிர்த்தாங்க. ஜாஹிலியா கால மக்கள் எதிர்த்தாங்க. அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன் எதிர்த்தாங்கன்னு சொன்னா அவங்களோட கடவுள் கொள்கைக்கு விரோதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் என்று சொன்ன விஷயம் இருந்துச்சு. ரைட், அடுத்தது 3 தௌஹீத் உலூஹியத் என்பது வணங்குவதற்கு முழு தகுதியும் அல்லாஹுக்கு மாத்திரமே வழங்கப்படுகிறது என்பதாகும். ரைட். அடுத்தது வணங்குதல் அப்படின்னு சொன்னா பிரார்த்திக்கிறது, அந்த நேர்ச்சி வைக்கிறது, அந்த அடுத்தது வந்து அந்த கிரியைகளில் ஈடுபடுறது. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் வந்து ஏற்ற அந்த சட்டத்தை வந்து கண்மூடித்தனமா அப்படியே நம்புறது, இதெல்லாம் தான் வணங்குதல்ன்ற சொல்லுக்குள்ள வரும். அடுத்தது இந்த வணங்குதல் விஷயத்துக்கு விளங்கப்படுத்தி ஒரு சம்பவம் ஒன்று படிச்சவன், அந்த சம்பவத்தை சொல்லுவோம் ஒரு ஆள். படிச்ச அத்தீப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை சொல்லுவோம். உங்களுக்கு விளங்கினத்தை சொல்லுவோம். விலண்டா பிரச்சனை இல்லை, அதை நான் அந்த கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த அதீப் இப்னு ஹாதிம் என்ற ஒரு நபி தோழர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ஒரு சந்தேகம் கேட்டாங்க. என்னன்னு சொன்னா, இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்களோட குருமார்களை வணங்குற இல்லை தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் வந்து அந்த ஹலாலாக்கினத்தை ஹராம் என்றும் ஹராமாக்கினத்தை ஹலால் என்றும் அவங்க சொல்ற டைம்ல அவங்க அதை நம்புறாங்க தானேன்னு கேட்டதுக்கு அதீப் இப்னு ஹாதிம் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, ஓ அப்படி நம்புறதான்னு சொல்லி. அதுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படி நம்புறதும் அப்படி ஒரு ஆள் சொல்றது அப்படி அவங்க அப்படியே நம்பினாலும் அதுவும் ஒரு வணக்கம் தான் சொல்லி சொன்னாங்க. ஓகே, அதனால அந்த குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் சொன்னேன் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்களோட குருமாரை வணங்குறாங்கன்னு சொன்னேன். ஓகே, சரி. இந்த தௌஹீத் உலூஹியத்தை முன்வைக்கிற ஏதாச்சும் ஒரு குர்ஆன் வசனம் யாராச்சும் ஒரு ஆள்? அல்லாஹுடன் வணக்கத்துக்குரிய வேறொருவனை அழைக்க வேண்டாம். அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு இறைவன் இல்லை. நீங்க பேசுறது உங்களோட மைக் கொஞ்சம் கிளியர் இல்லாம சவுண்ட் அடைச்சு வர மாதிரி. சில நேரம் நீங்க ஹெட்செட் யூஸ் பண்ணியிருந்தால், இது பொதுவாக எல்லாருக்கும் சொல்லும், கிளியரான ஹெட்செட் யூஸ் பண்ணும். மைக் கிளியர் ஆகிக்கும். ஹெட்செட் யூஸ் பண்ணதான் இந்த பிரச்சனையில் வரும். சரி, சொல்லுங்க திரும்ப. அல்லாஹுடன் வணக்கத்திற்குரிய வேறொருவனை அழைக்க வேண்டாம். அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லவே இல்லை. ஓகே, குட். வேறொரு இறைவன் இல்லை. சரி, அப்ப அது குர்ஆன் வசனம். அப்ப அதை நீங்க எழுத
ரைட். அப்ப கேள்வி போமா? ஓகே சார். ஓகே சார். சரி. இப்ப தௌஹீத் ருபூபியத் சரி, தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத்தும் சரி. இப்ப தௌஹீத் உலூஹியத் நாங்க பார்த்தோம். இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நாங்க முதலாவது ஆன்சரும் பில, ரெண்டாவது ஆன்சரும் பில, 3 பில. இப்ப மூணாவதும் சாரி 4வது பில, மூணாவது அஞ்சாவதும் இருக்கு. இதுல ஏதாவது ஆன்சர் நாங்க கண்டுபிடிக்கணும். இதுல பாருங்க தௌஹீத் உலூஹியத்துக்கு பொருத்தமான கூற்று எது இதுல? சி. எல்லாரும் செய்தானா? ஓ சார். ஆம் சார். ஓம் சார். ஓம் சார். சி தான். ரைட். சி தான் வரும். என்ன? ஏன்? வணங்கப்படுவதற்கு தகைமை உள்ளவன் அல்லாஹ் மட்டும் என்று சொன்னாலே அது உலூஹியத் தான். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இலாஹ் உலூஹியத் இலாஹ். வணங்கப்படுவதற்கு தகைமை உள்ளவன் அல்லாஹ் மட்டுமே எனும் கொள்கை. அதான் தௌஹீத் உலூஹியத். எனவே முதலாவது சி. முதலாவது சி வரும். ரைட். அவமாப்பம் மூணாவதுலே முதலாவது சி வந்திருக்கு. அஞ்சாவதுல வந்திருக்கா முதலாவது சி? இல்ல. அப்ப முதலாவதுல சி வரும் என்று சுவரா தெரியும். எனவே அஞ்சாவதுல இ வந்திருக்கு. எனவே அஞ்சாவது பிழையா இல்லையா? இல்ல. இல்ல. அப்ப ஆன்சர் எத்தனை வரும் இதுக்கு? மூணாவது. மூணாவது. மூணாவது வரும். அப்ப பாருங்க நாங்க ஃபுல்லா இப்ப இன்னும் ஃபுல்லா நாங்க பார்த்து முடிக்கல. நாங்க பார்த்து இந்த தௌஹீத்துடைய வகைகளை மட்டும் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் கேள்விக்கு. பாருங்க, இந்த தௌஹீத் உலூஹியத் பார்த்திக்கிறோம், தௌஹீத் ருபூபியத், தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத். இது மூணையும் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது ஆன்சர். சரி. இப்ப சொல்லுங்க, நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க இந்த ரூஹானியத். ரெண்டாவது ரூஹானியத்ன்றது எதுக்குள்ள வரும்? இதுல எதுக்கு வரும்? மலக்குகள், ஜின்கள். மலக்கள், ஜின்கள். மலக்கு, ஷைத்தான், ஜின். ஈ. ஓகே. மலக்குகள், ஷைத்தான், ஜின். ஆன்சர் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் என்ன, நாங்க எங்களோட நோக்கம் பாடத்தை மீட்டல் செய்யணும், டிஸ்கஸ் பண்ணணும். எனவே எல்லாம் பார்த்து கொண்டு போவோம். சரி. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த அர்ரூஹானியாத் என்று சொல்லி ஏன் மலக்குகள், ஷைத்தான், ஜின்னு அதுக்குள்ள உள்ளடக்குது? ஆன்மீக உலக சார்ந்தது. ஆன்மீக உலகத்திற்கு அப்பாற்பட்டது. ரைட். ஆன்மீக. சடவுகளுக்கும் அப்பாற்பட்டதால காணப்படுறதா? ஓகே. ஓகே. அப்ப இவங்க ஆன்மீக உலகை சார்ந்தோர் என அர்ரூஹானியாத் என்ற தலைப்பு விடயத்துக்குள்ள அதுக்குள்ள வாரவங்க தான். இவங்களுக்கு ஸ்தூல உடல் அமைப்பு ஒன்று இருக்குமா? இல்ல. 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 இப்ப ஸ்தூல உடல் அமைப்புன்னா அவங்களுக்கு தெரியும். என்ன, இப்ப நாங்க இருக்கிற மனிதர்கள் என்று சொன்னா எங்களுக்கு ஒரு உடல் அமைப்பு உண்டு. அதான் எங்களோட உடல் அமைப்பு. எங்களால் உருவம் மாற இயலுமா? இல்ல. மாற இயலாது. ஆனால் மலக்குகளால மாற. அபியாவோட காலத்துல மலக்குகள் மனிதர்கள் உருவத்துல வந்தாங்க, இப்பவும் வருவாங்க. ஷைத்தான் உருவம் மாறும், ஜின்கள் உருவம் மாறும். எனவேதான் சொல்றேன், ஸ்தூல உடல் அமைப்பு இல்லாதவர்கள் ஆன்மீக உலகை சார்ந்தோர். அதனால ரூஹானியாத் என்று சொல்றேன். அப்ப இது நாங்க விரிவாக பார்க்கல. அது சம்பந்தமான சாப்டர் மலக்குகள் பத்தி கேள்வி வரும்போது அது சம்பந்தமா நாங்க பார்ப்போம். சரி. அடுத்தது பாருங்க. அப்ப இதுவும் யூனிட் 2 தான். இந்த கேள்வி ஃபுல்லா யூனிட் 2 தான். மலக்குகள் அடுத்த தலைப்பே மலக்குகள் என்ற பாடத்தெல்லாம் வருது உங்களுக்கு. அப்படியே கீழே நீங்க பார்க்கலாம். 2வது நம்பிக்கை 2.1ல மலக்குகள் பற்றி நம்பிக்கை. உங்களோட கைட்ல 15வது பேஜ், கிரேட் 12 கைட்ல. அப்ப இதுல நீங்க பார்க்கலாம் ரூஹானியாத் என்ற தலைப்புல இத அறிஞர்கள் உட்படுத்துறாங்க. ஷைத்தான், ஜின் ஆகிய படைப்புகள் இவங்க ஆன்மீக உலகை சார்ந்தாக்கள். அதே போல ரூஹானியாத் இந்த 3 வகுப்பினரையும் ரூஹானியாத் என்ற தலைப்பில் உள்வாங்கிறாங்க. மலக்குகள், ஜின்கள், ஷைத்தான். சரி. அடுத்தது ஹிதாயத் என்ற ஒரு சொல் இருக்கு. ஹிதாயத் என்ன? எது வரும்? இது நேரான பாதை. நேர்வழி. 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 பாருங்க, 2வதுல ஈ வரணும், அதுவும் ஓகே. அடுத்தது 4வதுக்கு பி வரணும், அதுவும் ஓகே. அப்ப ஹிதாயத் என்று சொன்னாலே நேர்வழி, நேரான பாதை.
அப்ப இதை பாடமாக்குறவர் சொல்லல, எங்களோட வாழ்க்கையில் அடிக்கடி நாங்க யூஸ் பண்றது, அல்லாஹ்விடத்துல துவா செய்யும்போது யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தா என்று துவா செய்யறோம். அல்ல ஒருத்தரை பத்தி கவலையாக நாங்க பேசும்போது அவருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுக்கணும் என்று சொல்லி பேசுறோம். அப்ப ஹிதாயத் என்ன? நேர்வழி, நேரான பாதை. எனவே ஹிதாயத் என்ன? நேரான பாதை. அப்ப அதுவும் ஒரு தனிப்பாடமாக நாங்க படிக்கிறோம். நுபுவத், ரிசாலத், ஹிதாயத் என்ற ஒரு பாடம் இருக்கு. யாபோமிக்கு எல்லாருக்கும் யாபோமிக்க Oh, sir. ஓம் சார். ஓ ஓகே சார். ஓகே. அப்ப ஹிதாயத் என்றா நேரான பாதை, நேர்வழி. அப்ப எல்லாம் ஓகே, உங்களுக்கு ஆன்சரும் கிளியர். 2023 30வது கேள்விக்குரிய ஆன்சர் 3வது ஆன்சர். சரியா? கிளியரா விஷயம்? ஓ சார். ரைட். இப்ப நீங்க இந்த கேள்வியில அல்லது இப்ப படிச்ச தௌஹீத், உலூஹியத், ருபூபியத் பகுதியில எதுவும் டவுட் இருந்தா குயிக்கா கேட்கலாம். இந்த கேள்வியில எதுவும் டவுட் இருந்தா, படிச்சதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. சார், இந்த யூதர்களும் காஃபிர்களும் உண்டா? காஃபிர்கள் என்று சொன்னா பொதுவாக யாரெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை விளங்கியும் அதை மறுக்கிறாங்களோ, இஸ்லாத்தை விளங்கியும் கூட அதை மறுக்கிறவங்க எல்லாரும் காஃபிர்கள் தான். அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம். மார்க்கத்தை விளங்கி அவங்க மறுக்கிறாங்க என்று அவங்க காஃபிர். மார்க்கத்தை விளங்கல்ல என்று சொன்னா அவங்கள உண்மையிலே காஃபிர்ன்னு அவங்க சொல்ல இயலாது. அவங்களாம் முஷ்ரிக்ன்னு சொல்லுவோம், இணை வைப்பாளர்கள். ஏனென்றா அவங்களுக்கு மார்க்கம் தெரியாது, குர்ஆன் தெரியாது, சுன்னா இதுல என்ன இருக்குன்னு தெரியாது. அதுல குற்றவாளி நாங்க தான். நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அவங்க தெரிஞ்சு மறுத்தா காஃபிர். ஆனா உலகத்தில் இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். அதனால நான் காஃபிர் என்று சொல்றேன். அப்ப காஃபிர் என்று குறிப்பிட்ட இனத்தை சொல்றதுல பொதுவாக காஃபிர் என்ற லிஸ்டுக்குள்ள யாரெல்லாம் இஸ்லாத்தை மறுக்கிறாங்களோ, இஸ்லாத்தை நிராகரிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அதுக்குள்ள வருவாங்க. அவங்க யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம். சரியா? ஆனா யூதர்களை பொறுத்தவரையில யூதர்கள் என்றாலே அவங்க காஃபிர்கள் தான். ஏனென்று சொன்னா யூதர்கள் என்று அவங்க இஸ்லாமிய மதத்தை பத்தி அறிந்தவர்கள் தான். எனவே அவங்க காஃபிர்கள் தான் எல்லாரும். ரைட். வேற ஏதும் இதுல கேள்விகள் இருக்கா? கேள்வி இந்த குரூப்ல எட் ஆகாதவங்க இருந்தா என்ன நம்பருக்கு நீங்க மெசேஜ் போடுவோம். நான் கிளாஸ் முடிஞ்ச பிறகு குரூப்ல எட் பண்ணுவேன். இல்லாட்டி கிளாஸ் லிங்க்ல அந்த குரூப் லிங்கும் இருக்கு, அதுல நீங்க எட் ஆகிக்கொள்ளும். அதில் அந்த பேப்பரெல்லாம் நான் போடுவேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிரிண்ட் பண்ணி முன்னாயத்தம் செஞ்சு கொள்ளலாம் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த பேமெண்ட் கிளாஸ் டீட்டெயில்ஸும் சிலவங்க கேட்குறேன். வேறு எதுவும் கிளாஸ் போகுதான்னு கேட்குறீர்கள். கிளாஸ் போகுது தான், தியரி கிளாஸ். தியரி என்று அதுவும் பாஸ் பேப்பரோட சேர்ந்து தான் போகுது. 27 பேட்சுக்குரியது போகுது, 26 பேட்சுக்குரியது போகுது. அதில் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுவோம், நான் உங்களுக்கு ரிப்ளை தருவேன். என்ன மாதிரி உங்களோட விஷயத்த சொல்லி நீங்கள் தெளிவாக பேசலும். சரியானே? இது வந்து ஃப்ரீ கிளாஸ். இதில் நீங்கள் எந்த ஒரு சங்கடம் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி படிக்க ஸ்ட்ரைட். அப்போ யாருக்கும் டவுட் இல்லை. அடுத்த கேள்வி போமா? ஓகே சார். ஓகே. அடுத்தது அப்போ இந்த கெப்பெல்லாம் இந்த லைன் எல்லாம் ஏன் தந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த இடத்துல எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்ள முடியாது தந்திருக்கு. சில விஷயங்கள் மறக்கக்கூடிய விஷயங்கள், புதுசாக கேள்விப்படுற விஷயங்கள், அப்படியான விஷயங்கள் இந்த இடத்துல நோட் பண்ணி கொள்ளலாம். அதுக்காக தான் தந்தி. அப்போ நீங்கள் நோட் பண்ணி கொள்ளும். அடுத்து 5வது கேள்வி, எங்களோட ஓர்டர்ல 5வது கேள்வி. பாஸ் பேப்பர் எடுத்துக்கொண்டா 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல 3வது MCQ கேள்வி. பாருங்க, பின்வருவனவற்றுள் அல்லாஹ்வின் பண்புகளை விளக்கும் பகுதி. அல்லாஹ்வின் பண்புகளை விளக்கும் பகுதி. முதலாவது அத்தசவுஃப், 2வது அத்தாரீக், 3வது இல்முல் கலாம், 4வது அஸ்மா வஸ்ஸிஃபாத், 5வது இல்முல் மீராத். எது வரும்? அஸ்மா மற்றவங்களும் சொல்லுங்க. அல்லாஹ்வின் பண்புகளை விளக்கும் பகுதி எது? இதுக்கு ஆன்சர் தாங்கள்.
اسماء والصفات நேற்று இதைத்தான் ஃபுல்லாவே படிச்சோம். மாறி நான்காவது என்ன சார். தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் என்ற என்னன்னு சொல்லிடலாம். நேற்று ஃபுல்லா இதைத்தான் நாங்க படிச்சு. அப்ப இங்க படிச்சோம் தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் என்றா என்னன்னு படிச்சோம். சரி, எனவே இதுக்கு ஆன்சர் அல்லாஹ்வின் பண்புகளை விளக்கும் பகுதி அஸ்மா வ சிஃபாத். சரி சொல்லுங்க, அஸ்மா என்றா கருத்து என்ன? பெயர்கள். பெயர்கள். சிஃபாத் என்றா பண்புகள். அல்லாஹ்வுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கு? 99. பண்புகள் எத்தனை வகை? 2 வகை. என்ன முதலாவது வகை என்ன? வாஜிபான எத்தனை? 20. ரைட். 2வது வகை முஸ்தஹிலானவை. 20 சார். சார் பண்புகள் வந்துட்டு 3 இல்லையா? பண்புகள் இப்ப இருக்குதான், ஜாயிஸானவை அப்படின்னு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க சிலபஸுக்குரியதை மட்டும்தான் படிக்கிறோம். A level சிலபஸுக்குரியது. சரியா? ஓகே. முஸ்தஹிலானவை எத்தனை இருக்கு? 20 இருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க, வாஜிபானவை என்ற என்ன? கட்டாயம் இருக்கக்கூடிய பண்புகள். என்ன முஸ்தஹிலானவை என்று சொன்னா அல்லாஹ்வுக்கு இருக்கவே முடியாத பண்புகள். அப்ப நாங்க அது சம்பந்தமாக நேற்று ஃபுல்லா படிச்சிட்டோம். அப்ப அது உங்களுக்கு தெரியும். சரி, அப்ப அல்லாஹ்வின் பண்புகளை விளக்கும் பகுதி தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத். அது ஓகே தானே? ஆன்சர் ஓகே தானே? ஓகே. அப்ப வேற ஆன்சரை என்ன விஷயம் என்று பார்ப்போம். அப்ப சிலவங்க படிச்சிருக்கலாம், படிக்காதவங்க மீக்கலாம், யோசிக்க தேவையில்லை. நீங்க அந்த பகுதி சம்பந்தமாக வார நேரம் அதை நாங்க விரிவாக படிப்போம். சரியா? இப்ப படிக்காதவங்க கீழே நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். சரி சொல்லுங்க, முதலாவது ஆன்சர் இந்த 26 எல்லாரும் படிச்சுப்பீர். 26 பேட்ச் படிக்கிற எல்லாரும் படிச்சுப்பீர். தஸவுஃப் என்ற என்ன? கலை உண்டு. சரி, என்ன கலை தஸவுஃப் என்றது? ரைட். ஒரு ஆன்மீக கலை, ஒரு ஆத்ம ஞான கோட்பாடு. ஆத்ம ஞான கோட்பாடு, அப்படித்தானே? இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? கைட்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது ஆத்ம ஞான கோட்பாடு. ஞாபகமிக்கணும். என்ன அப்ப தஸவுஃப் என்று சொன்னா எல்லாத்தையும் தூக்கி வீசி போட்டு ஏதாச்சும் ஒரு காட்டிலேயோ மலையாடி வாரத்திலேயோ போய் இருந்து கொண்டு, இல்லாட்டி மஸ்ஜிதிலேயே இருந்து கொண்டு எல்லாம் வணங்கி கொண்டு இருக்கிறதா? இல்ல சார். இல்ல. இல்லது உலகத்துக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறதா? அதுவும் இல்ல. அப்ப தஸவுஃப் என்றது என்ன? ஒரு நடுநிலையான போக்கு. ரைட், நடுநிலையான கோட்பாடு. ஒரு நடுநிலையான கோட்பாடு. பிற்காலத்தில் என்ன செய்யப்பட்டது? அதை பற்றிய தவறான விடயங்கள் இஸ்லாத்துடைய எதிரிகளால பரப்பப்பட்டு தஸவுஃப் சிந்தனை அளிக்கப்பட்டுச்சு. படிப்படியாக தஸவுஃப்லையும் தரீக்காக்கள்லையும் வெறுப்புகள் உண்டாக்கப்பட்டுச்சு மக்களுடைய உள்ளத்துல. அதே மாதிரி அந்த தரீக்காக்களை வச்சு கொண்டு தண்டை வயிற்று பிழைப்பை நடத்தக்கூடியவர்கள் உருவாக ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இந்த காலத்துல தஸவுஃப் தரீக்காண்டாலே பிழையான பார்வையில பார்க்கிறான். உண்மையிலே அதனுடைய தோற்றம் எல்லாம் நாங்க படிச்சுக்கிறோம் யூனிட் 6ல. ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, என்ன விளக்கம் என்று சொல்லி. சரியானே? அப்ப அது உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமா நாங்க அந்த வகுப்புல படிப்போம். அப்ப தஸவுஃப் என்ற ஒரு ஆத்ம ஞான கோட்பாடு எந்த யூனிட்ல இருக்குது சம்பந்தமா சொல்லுவோம். எத்தனாவது யூனிட்? எத்தனாவது யூனிட் இது? யூனிட் 6. யூனிட் 6 கிரேட் 13 சிலபஸ்ல இருக்கிற பகுதி யூனிட் 6. அடுத்து 2வது போட்டி அத்தாரீக் என்ற ஒரு வார்த்தை போட்டி. தாரீக் என்ற என்ன? அப்ப இது ஆன்சருக்கு வராது. அல்லாஹ்வின் பண்புகளை பத்தி பேசுற ஒரு பகுதி இல்ல, இது ஒரு ஆத்மஞான கலை. 2வது தாரீக் என்ற என்ன?
வரலாறு. ரைட். தாரீஹ்னா வரலாறு, வரலாறு. வரலாறு, ஹிஸ்டரி. அப்ப இந்த வார்த்தை எங்களுக்கு எங்கட கைட்ல எங்கட சிலபஸுக்கு தேவையில்லை அந்த அளவுக்கு. இருந்தாலும் எங்க பேப்பர்ல தந்திருக்கு. எனவே நீங்க விளங்கணும், தாரீஹ் என்று சொல்ற ஹிஸ்டரிக்கு அரபுல தாரீஹ் என்று சொல்றோம். இப்ப தாரீஹுல் இஸ்லாம் என்று சொன்னா இஸ்லாத்துடைய வரலாறு. நபி அவங்க வந்து அதுக்கு பிறகு என்ன நடந்து, அதுக்கு பிறகு யாரு ஹலீஃபாவான, அதுக்கு பிறகு அந்த ஹலீஃபாவுடைய காலத்துல என்ன நடந்து, அப்படியே இருக்காது. அது ஒரு ஹிஸ்டரி, அது ஒரு வரலாறு. அப்ப இந்த வரலாறுக்கு சொல்ற அரபுல தாரீஹ் என்று சொல்லு. எனவே அது ஆன்சரா வராது, அது வரலாறு சம்பந்தமான பகுதி. அடுத்தது இல்முல் கலாம் என்று சொன்ன என்ன? இல்முல் கலாம் அல்லாஹ்வினுடைய பேச்சு. அல்லாஹ்வினுடைய பேச்சு. இது கைட்ல உங்களுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. இங்க கலாம் என்று சொல்லி போடல, பேச்சு அறிவியல். கலாம் என்று சொன்னா பொதுவாக பேச்சுக்கு சொல்ற அரபுல. ஓகே. ஆனா கலாம் என்ன எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனு கலாம் என்று சொல்ற. அல்லாஹுடைய கலாம் என்ன, அல்லாஹுடைய பேச்சு, அதான் அல் குர்ஆன் சொல்ற. ஓகே. இங்க போட்டிக்கு இல்முல் கலாம். இல்முல் கலாம் என்ற என்ன? பேச்சு அறிவியல். அறிவினுடைய பேச்சு. ரைட். அது நீங்க சொல்றது டிரான்ஸ்லேட்டர் சொல்றீங்க. உண்மையில இல்முல் கலாம் என்று சொல்றது அக்கீதா இன்னொரு பேர். அக்கீதா என்று சொல்லி நாங்க படிச்சுக்கிறோமே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் அக்கீதா, குர்ஆன் சுன்னா சொல்ற அக்கீதா, நம்பிக்கை உள்ள வேண்டிய 6 அம்சங்கள், அது எங்களோட அக்கீதாவுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அப்ப அக்கீதாவுக்கு சொல்ற இன்னொரு பேர் தான் இல்முல் கலாம், நம்பிக்கை கோட்பாடுகள். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளும். இது எங்க உங்களுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த வார்த்தை? யாருக்கு ஞாபகம் வருதுன்னு பார்ப்போம். நம்மளோட தியரி கிளாஸ்லையும் படிச்சவங்க இருக்கிறீர்கள், சொல்லுங்க. இல்முல் கலாம் என்ற வார்த்தை எங்கேயாச்சும் எங்கட சிலபஸ்ல வந்திருக்கா? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இல்முல் கலாம் என்ற வார்த்தை வந்திருக்கா? சரி, நான் யூனிட்டை சொல்றேன், எங்க வந்திருக்கின்றாச்சும் ஞாபகம் இருக்கின்றோம். யூனிட் 3ல இல்முல் கலாம் என்ற வார்த்தை ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டி. எங்க பயன்படுத்தப்பட்டி? இப்ப ஞாபகம் வருதுன்னு பார்ப்போம். ஞாபகம் வரல. எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் ரெடி ஆயிட்டாங்க. எக்ஸாம் செய்கிறவங்க எல்லாம் அப்ளிகேஷனை போடுவோம்னு சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க நம்ம இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல என்றது இதுலேருந்து விளங்குது. இல்முல் கலாமிலும் அக்கீதாவிலும், அதாவது இல்முல் கலாம் அதாவது அக்கீதாவில் கருத்து முரண்பாடு கொண்டவர்கள். சார் கதைக்கிறது சரியா விளங்குது இல்ல. எல்லாருக்கும் அப்படி ஆகி இல்ல சார் சரியா எங்களுக்கு வழங்குது சார். ரைட். உங்களோட கவரேஜ் தான் இஷ்யூ ஆகிருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. அக்கீதாவில் இல்முல் கலாமில் அக்கீதாவில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் இட்டு கட்டியமை. இப்ப ஞாபகம் வருதாண்டு பாப்போம். ஞாபகம் வரலையா? போலி ஹதீஸ் தோன்றியமைக்கான காரணிகள். இப்ப ஞாபகம் வந்தீங்க? போலி ஹதீஸ் தோன்றியமைக்கான காரணிகள்ல அகீதாவில், அதாவது இல்முல் கலாமில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் இட்டு கட்டியமை அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஒன்று நாங்க படிக்கலையா? பேட்ச் நம்மட கிளாஸ் தியரி கிளாஸ்ல 27 பேட்சுக்கு இன்னும் வந்து பாடம் போகல. ஆனா 26 பேட்ச்காராக இருக்கிறது. அடுத்து 26 பேட்ச் எல்லாரும் படிச்சிருப்பீங்க.
அப்ப நீங்க தியரியோட இருக்கிற தொடர்பு உங்களுக்கு போதாது. பாருங்க, போலி ஹதீஸ்கள் மௌலுஆதுகள் என்று சொல்றேன். போலி ஹதீஸ்களின் தோற்றமும் அவை ஏற்படுத்திய தாக்கம் 107வது பேஜ் கைட்ல. அதுல நாங்க ஒரு தலைப்பு படிச்சோம், போலி ஹதீஸ் தோன்றியமைக்கான காரணம். நபி அவங்க சொன்னு பொய்யெல்லாம் சொல்லப்பட்டுச்சு ஒரு காலகட்டத்துல. நபி அவங்க சொன்னேன்னு சொல்லி பல காரணங்களுக்காக பொய்ய சொன்னாங்க. அதுல ஒன்று என்னன்னா அரசியல் ரீதியான காரணங்கள் அதெல்லாம் நாங்க பிறகு படிப்போம். அடுத்து சிந்திக்குகள், அதாவது இஸ்லாத்துடைய எதிரிகள் என்ன செஞ்சாங்கண்டா இஸ்லாத்தை குழப்புறதுக்கு, முஸ்லீம்களை குழப்புறதுக்கு சும்மா பொய்ய சொன்ன நபி அவங்க சொன்னேன்னு சொல்லி ஹதீஸின். இன்னும் சிலவங்க தான் செய்யறதுதான் சரி என்று சொல்லி காட்டுறதுக்கு அப்படி வெறி கொண்டவங்க சிலர் இட்டு காட்டினாங்க. இன்னும் சிலர் உபதேசிகள், கதை கூறுவர்கள் இட்டு காட்டினாங்க. இன்னும் ஒன்றுதான் ஃபிக்குஹில இல்முல் கலாமில் படிப்பிக்கும் போது நோட் பண்ணி காட்டினேன். இங்கே இருக்கு இல்முல் கலாம் என்றது அக்கீதான்னு சொல்லி நோட் பண்ணி காட்டின மார்க் அடையாளம் இன்னும் அடையல. ஆனா உங்களுக்கு பாடம் மறந்துட்டு இப்ப ஞாபகம் வருதா? இப்போ வச்சு அக்கீதாவுல கருத்து வேறுபாடு கொண்டோர் சிலர் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பொய்ய சொன்னாங்க, ஹதீஸ் என்று சொல்லி. அப்படியான ஹதீஸ் லீக். அப்ப இல்முல் கலாம் என்ற வார்த்தை இங்க நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? என்ன சைலண்ட் ஆகிக்கிறீங்க? சரி சார். சரி சார். ரைட். அப்ப இல்முல் கலாம் என்ற என்ன? அல் குர்ஆன் என்று சொல்ற நீ? இல்ல சார். அப்ப இல்முல் கலாம் என்றது என்ன? அக்கீதா தானே? அக்கீதா. சரி, எனவே அக்கீதா சம்பந்தமான விஷயம் அது. அதுவும் வராது. அல்லாஹ்வுடைய பண்புகள் சம்பந்தமா விளக்கும் பகுதி அது இல்லை. அது பொதுவாக அக்கீதா சார்ந்த எல்லா பகுதியும் அதுக்குள்ள வரும். அடுத்து அஸ்மா வசிஃபாத், அது உங்களுக்கு தெரியும். அடுத்து இல்முல் மீராத் என்ற 5வது ஆன்சர் உண்டு. இல்முல் மீராத் என்று சொல்லி. இல்முல் மீராத் என்ற என்ன? இது நீங்க சில நேரம் 26 வச்சு படிச்சிக்க சான்ஸ் இருக்கு, சில நேரம் படிச்சிக்க மாட்டேன். இல்முல் மீராத், மீராத் என்று சொன்னா வாரிசுரிமை சம்பந்தமான பாடம். வாரிசுரிமை பற்றி அறிவு. வாரிசுரிமை சட்டம். ஒருத்தர் மௌத்தானா அந்த சொத்தை என்ன செய்யுது அது சம்பந்தமாக இஸ்லாம் சட்டம் சொல்லியிருக்கு. எந்த ஒரு பகுதியும் இஸ்லாம் வெறுமனே விடல. எந்த ஒரு பகுதியையும் இஸ்லாம் வெறுமனே விடல. இல்முல் மீராத் என்றது வாரிசுரிமை சட்டம். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூனிட் 8ல லாஸ்ட்ல இந்த பாடம் உங்களுக்கு வரும். அதனால நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். இது சம்பந்தமாக தனி கேள்விகள் வார நேரம் அது சம்பந்தமாக விரிவாக பார்ப்போம். இவ்வளவுதான் இந்த 5வது கேள்வியில் இருக்கிற விஷயம். அப்ப இதில் எங்களுக்கு தேவையானது அஸ்மா வசிஃபாத் என்பது அல்லாஹ்வுடைய பண்புகளை விளக்குற பகுதி. கிளியரா? அது ஓ சார். என்ன தூக்கமா? சவுண்ட் போதாமே? இல்ல சார். இல்ல சார். சரி, அப்ப அடுத்த கேள்வி பாப்போமா? சரி சார். ஓகே. 6வது கேள்வி 2020ல முதலாவது, 2025லேருந்து அப்படியே பார்த்து தௌஹீத் ருபூபிய்யா, தௌஹீத் உலூஹிய்யா, தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத்தில் என்னென்ன கேள்வி வந்திருக்கின்ற ஒவ்வொன்றா பார்த்து இப்ப 2020க்கு வந்துட்டோம். 2020ல முதலாவது கேள்வி பாருங்க. அல்லாஹுக்குரிய வாஜிபான பண்புகளில் சம் உன் என்பதன் கருத்து என்ன? ஆன்சர் வரும். கேள்வி. தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் பார்த்து நேத்து படிச்சிட்டோம். என்ன கேள்வி? என்ன ஆன்சர்? மத்தாக்கள் கேள்வி. கேள்வி என்ன? சம்முன்டா கேள்வி. அப்ப தெளிவாக இருக்கணும். இப்படித்தான் கேள்விகள் வர, வேற ஒன்றும் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துறதில்லை. அங்க தந்ததை அப்படியே திரும்ப கேட்க போறான். பாருங்க, தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் நேத்து படிச்சோம். அதுல சமீ உன் என்றா கேட்பவன், சம் உன் என்றா கேள்வி. சமூனண்டா கேள்வி. அப்ப அல்லாஹ்வுடைய வாஜிபான பண்புகள் தான் நீங்க தந்திருக்கிறதெல்லாம். சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலவங்களுக்கு தெரியாம இருக்கும். தெரியாதவங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. இங்க இருக்கிறத யாவும் தான் போதும். எல்லாத்தையும் தூக்கி பாடமாக்கணும் இல்லை எங்களோட சிலபஸுக்கு.
விரும்பினவங்க பாடமாக்கலாம் நல்லா. ஆனா சிலபஸுக்கு தேவையான இங்க இருக்கிறத பாடமாக்கி கொண்டா போதும். இதுக்குள்ளேயும் தான் எக்ஸாம் உங்களுக்கு வரும். நேற்று நாங்க முதலாவது 2வது கேள்வியில பார்த்தது மிரிக். சரி, சக்தி என்ற ஒரு வார்த்தை வந்து இதுக்கு என்ன சொல்ற அரபுல? முத்ரத். சக்தி என்ன விளங்கல? முத்ரத். குதிரத். குதிரத். கவி. இப்ப நாங்க பேசும்போது நாங்க பேசுறதானே உங்களுக்கு தெரியும், எல்லாம் அல்லாட குதிரத் என்று சொல்லுவாங்க சிலர். அல்லாட குதிரத்தை பாருங்கோ என்று சொல்லி பயான்ல எல்லாம் பேசுவாங்க. குதிரத் அல்லாட சக்தி, அல்லாட சக்தியை பாருங்கோ என்று பேசுறான் அது. அப்ப குதிரத் என்று சக்தி. எனவே அல்லாஹ் சக்தி உள்ளவன். காதிர் என்று சொன்னா சக்தி உள்ளவன். இப்ப சமூன் என்ற கேள்வி, சமியூன் என்ற அல்லாஹ் கேட்கக்கூடியவன். அதே மாதிரி சக்தி குதிரத் காதிர் என்று சொல்ற. அல்லாஹ் சக்தி உள்ளவன். குதிரத் என்ற சக்தி, காதிர் என்ற சக்தி உள்ளவன். அப்ப இங்க சம்மூன் என்ற கேள்வி, இந்த சக்தி என்ற ஆன்சர் வராது. எனவே இது பிள்ளை. அடுத்த வாரம் பார்வை. பார்வைக்கு என்ன சொல்ற? பசருன். பசருன். பசருன் என்ற பார்வை. பசருன் அந்த பார்வையை வச்சு, அந்த பார்வை என்ற சக்தியை வச்சு அல்லாஹ் தஆலா என்ன பார்ப்பான். எனவே பார்க்கக்கூடியவன். பசீருன் என்று சொல்றது. பசருன் என்றா பார்வை, பசீருன் என்றா பார்க்கக்கூடியவன். புக்முன் என்றா என்ன? புக்முன் என்று சொன்னா ஊமை. புக்மன் என்றா ஊமை. இது அல்லாஹ்வுக்கு இல்லாத முஸ்தஹிலான பண்பு. அல்லாஹ் ஊமையாக இருக்க முடியாது. இப்ப நாங்க பார்க்கலாம் வாஜிபான பண்பு. அடுத்து பாருங்க, நாட்டத்துக்கு என்ன சொல்றது? இராதத். இராதத்துன். என்ன இராதத்? இராதத் என்ற நாட்டம். எனவே அல்லாஹ் நாடக்கூடியவன். அப்ப முரீத். அல்லாஹ் நாடக்கூடியவன். அல்லாஹ் நாடுவான். அந்த நாட்டம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு அவன் நாடக்கூடியவன். அடுத்தது கேள்வி என்றா உங்களுக்கு சமூன் தெரியும். சம்மூன் மேல ஆன்சர் வந்து அதான். அப்ப இதெல்லாம் ஆன்சர் வராது. சரியா? சம்மூன் என்றா கேள்வி. அந்த கேட்கும் திறன், அந்த கேள்வி என்ற அந்த சக்தி கொண்டு எல்லாம் கேட்பான். அனைத்தையும் கேட்கக்கூடியவன். எனவே கேட்கக்கூடியவனுக்கு என்ன சொல்றேன்? என்ன சத்தத்தை காணல? கேட்கக்கூடியவனுக்கு என்ன? சமயம். கேட்பவன், கேட்கக்கூடியவன் எல்லாம் உண்டு. சமயம். அடுத்து இங்கால உயிர் என்ன சொல்றேன்? ஹயாத். ஹயாத் என்ற உயிர். நாங்க ஒருத்தர் ஒரு மரணத்தறிவு அழைக்கிறார், ஒரு கடுமையான நோயாளி. அல்லாஹ் தஆலா ஒரு ஹயாத்தை போட்டிருக்கிறான் என்று சொல்லுவோம். நல்ல பெரிய ஒரு ஆபத்திலிருந்து தப்பி வந்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா ஒரு ஹயாத்தை போட்டிக்கிறான் என்று பேசுறானே. அப்ப ஹயாத்தண்டா உயிர். அல்லாஹ் உயிரை போட்டிக்கிறான், ஹயாத்தை போட்டிக்கிறான். ஹயாத்தண்டா உயிர். எனவே உயிர் உள்ளவன் என்று சொல்ற எப்படின்னா ஹய்யுன். ஹய்யுன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அப்ப ஹய்யுன் என்றா ஹை என்றா உயிர். ஹய்யுன் உயிர் உள்ளவன். அப்ப இதுல குழம்பிக் கொள்றது ஒன்றுமில்லை. கொஞ்சம் நீங்க பார்த்து ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சில நேரம் எம்சிக்குள்ள இதைத்தான் மாத்தி மாத்தி போடுவாங்க. வேற ஒன்றையும் புதுசா கொண்டு வந்து போட மாட்டான். மேல நாங்க ஒரு கேள்வி ஒன்று பார்த்தீங்கன்னா அதுல வந்திருக்கிறது, இதுல வந்திருக்கிறது மட்டும் பார்த்து கொண்டா போதும். சரியா? விளங்கிட்டா இது? ஓ சார். சார் ஹாலிக்கும் விளங்கல? ஹாலிக்குன்னு ஹாலிக் நேத்து படிச்சமே. ஹாலிக் என்ற என்னன்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம். ஹாலிக் என்ற படைப்பாளன். படைப்பாளன். இது அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல உண்டு. ஹாலிக் அல்லாஹ் படைக்கக்கூடியவன், படைப்பாளன். சரியா? வேற எதுவும் மீக்கா? இல்ல டவுட் ஈக்கா இந்த கேள்விக்குள்ள? இல்ல சார். இல்ல சார். ரைட். அப்ப அடுத்த கேள்வி பாப்போமா? பாருங்க. ஓகே. சரி சார். அடுத்து 2020 41வது கேள்வி நாங்க படிச்சு
எங்களோட சாப்டருக்குள்ளேருந்து வந்தீங்க. 7வது எங்களோட ஓர்டரில் 7வது கேள்வி இப்போ பார்க்குறோம். சும்மா இல்லை, நிறைய கேள்வி இருக்கிற எல்லா கேள்வியும் அலசி ஆராய்ஞ்சு படிக்கிறோம். இந்த கிளாஸை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணி கொண்டாலே நீங்கள் பாஸ் பேப்பர் பரட்டி படிக்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த கிளாஸை சரியாக யூஸ் பண்ணி நான் சொல்கிற வேலைகளை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் பாடத்தை கிளாஸில் ஜாயின் பண்ணுற, சொல்கிற விஷயத்தை கவனிக்கிற, நோட் பண்ணுறதை நோட் பண்ணி எடுக்கிற, கிளாஸ் முடிஞ்சது பிறகு படித்த பாடங்களை கொஞ்சம் மீட்ரு, நான் பார்த்த கேள்வியும் கொஞ்சம் பார்க்குறேன், அவ்வளோதான். நீங்கள் புதுசாக திரும்ப நீங்கள் பாஸ் பேப்பர் பரட்ட வேண்டிய தேவையும் உங்களுக்கு வராது. நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய தேவையும் உங்களுக்கு இல்லை. இந்த கிளாஸை சரியாக நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டாலே போதும், உங்களுக்கு A+95 மார்க்ஸ் வருது. உங்களுக்கு முந்தின பெச் 2025, 24, 23 பிள்ளைகள்லாம் சொல்றது சார், அந்த பேப்பர் கிளாஸ் நீங்கள் செய்கிறத மட்டும் விட்டா எப்படித்தான் எவ்வளவுதான் இது வந்தாலும் அதை கட்டாயம் செய்யும். அதால தான் நாங்கள் பிரயோசனம் அடைஞ்சது கூட அப்படின்லாம் சொல்லிக்கிறான். ரைட், பாருங்க 7வது பின்வருவன விளங்கல. அஜிசுன்டா இயலாமை, அஜிசுன் அஜிஸ் இதுவும் அல்லாஹுக்கு இருக்க முடியாத ஒரு பண்பு, முஸ்தஹிலான பண்பு. அதாவது காதிருக்கு எதிரானது. சக்தி உள்ளவன், அல்லாஹ் சக்தி உள்ளவன்றது வாஜிபான பண்பு, நேத்தவங்களுக்கு விளங்கப்படுது. அங்கே அதுக்கு எதிரானது இங்க முஸ்தஹிலுக்கு வரும். அங்க சக்தி உள்ளவன் காதிர், இங்க ஆஜிசுன், அஜிசுன் ஆஜிசுன் அதாவது இயலாதவன், இயலாமை. சரியா? ஓகே. அப்ப 7வது பின்வருவன அல்லாஹ் தொடர்பான சில கூற்றுகள் ஆகும். சில கூற்றுக்கள் தந்திக்கிறாங்க. ABCDEF கிட்டத்தட்ட 6 கூற்றுகள் அல்லாஹ் தொடர்பான கூற்றுகளா. சரியா? அப்ப 6 கூற்றுகள் கீழே ஆன்சரை பாருங்க, 4 தான் போட்டிக்கிறான். 4 கூட்டு தான் ஆன்சர். அப்ப ஏதோ 2 பிழையாக போகுது, 2 பிழையாக போகுது, 4 சரியா வரப்போகுது. அப்படித்தானே? இதுல 2 கூற்று பிழையா இருக்க போகுது, 4 கூற்று சரியா வரப்போகுது. ஒன்று சரியா இருக்கிறத கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி பிழையா இருக்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப பாப்போம். நாங்க கேள்வி என்ன சொல்லிக்கிறாங்க? மேற்படி கூற்றுக்களுள் உலூஹியா என்ன, உலூஹியா துலூஹியா எல்லாம் உண்டுதான். உலூஹியா தொடர்பான கருத்துக்களை மாத்திரம் கொண்ட தொகுதியினை தெரிவு செய்ய. அப்ப இதுல உலூஹியத், தௌஹீத் உலூஹியத் நாங்க படிச்சோமே, உலூஹியத் பற்றிய கருத்துக்களை மட்டும் இருக்கிற தொகுதியை நாங்க செலக்ட் பண்ணி எடுக்கணும். சரி, படிச்சுக்கிறோம், உங்களுக்கு தெரியும், நீங்களே சொல்லுவோம். சகல விதமான வணக்கங்களுக்கும் உரித்தானவன். உலூஹியத்துக்கு வருமா வராதா? வரும். என்ன மத்தவங்க ஷுவரா வருமா? வரும் ரைட், வரும். வணக்கம் என்றாலே உங்களுக்கு வந்துடணும். வணக்கம் என்றாலே உலூஹியத்தை செயற்பாடு சார்ந்த பகுதி என்னதான் உங்களுக்கு சொல்லி தந்தி. ரைட், அடுத்தது பாப்போம். அப்ப அது உலூஹியத், அது வரும். ஷுவரா வரும். ஷுவரா வரும் என்றா 5வது ஆன்சர் வராது. ஏன் வராது? இல்லை. சரியா? சரி சார். ஷுவர் ஆன்சர் வரும் என்ன எங்களை ஷுவர் பண்ணி சொல்லும். எனவே 5வதுல இல்லை, BCDF தானே. எனவே 5வது ஷுவரா பிழை தான். அடுத்தது பாருங்க, பி பிரபஞ்சத்தின் படைப்பாளன். உலூஹியத்துக்கு வருமா? வராது. வரும் என்று சொல்றாக்கள் ஆரம்பிக்கிறா? இல்ல சார், இல்ல வராது சார். ஓகே, நல்லா கவனிக்கணும். படைப்பாளன் என்று வந்தாலே எங்களுக்கு தெரியும், படைப்பவன், செய்பவன், திட்டமிடுபவன், இரட்சிப்பவன், இதெல்லாம் எதுக்குள்ள வரும்? ருபூபியத்துக்குரியது. எனவே இது வராது. இல்ல, பி சுவரா ஆன்சர் வராது. ஏனென்றா பிரபஞ்சத்தின் படைப்பாளன், இதெல்லாம் இது ஒரு விஷயமே இல்லை. இப்ப நான் படிச்சேன் பாருங்க, ருபூபியத்துல நாங்க படிச்சிருக்கீங்க, நீங்க குழம்பிக்கொள்ளுடைய சிலர் பாருங்க. ருபூபியத்
இரட்சிப்போம், ஆள்வோம், பரிபாலிப்போம் என்ற மொழிக்கருத்திற்கு. அதே போல இங்க ருபூபியத் என்றாலே நாங்கள் வரைவிலக்கணமே சொல்றேன், படைத்தல், ஆட்சிதல், திட்டமிடல் ஆகிய 3 இறையாண்மை சார்ந்த விடயங்கள் அல்லாஹ்க்கு மாத்திரம் வணங்குது. அப்ப படைத்தல் என்றது உலூஹியத்துக்குரியதா ருபூபியத்துக்குரியதா? ருபூபியத்துக்குரிய ருபூபியத்துக்குரியது. ருபூபியத்துக்குரியது. எனவே இங்க பிரபஞ்சத்தின் படைப்பாளர் என்று போட்டி, அப்ப அது ருபூபியத்துக்குரியதானே. எனவே அது சுவரா வராது. எனவே பி சுவரா ஆன்சர் வராது. முதலாவது பார்த்தா பி வந்திருக்கு. எனவே பி முதலாவது ஆன்சர் சுவரா வராது. ரெண்டாவதுலையும் பி வந்து, ரெண்டாவது ஆன்சரும் சுவரா வராது. மூணாவதுலையும் பி வந்து, மூணாவது ஆன்சரும் சுவரா வராது. 4 பில ஒன்றே ஒன்று தான் மிச்சமா இருக்கு. எனவே தான் ஆன்சர் வரும். 4வது. 4வது ஆன்சர். கேள்வியே படிச்சு முடிக்கல, ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. சரியா நீங்க படிச்சதுடா இப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆன்சர். உங்களோட 50 எம்சிக்கு 2 மணித்தியால பேப்பரை அரை மணித்தியாலத்தோடு செஞ்சு முடிப்பேன், 20 நிமிஷத்தோடு செஞ்சு முடிப்பேன். அப்படி செஞ்சு முடிச்சு ஸ்டூடெண்ட் சீக்கிறான். நம்மளோட கிளாஸ்ல நிறைய பேர் இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். சரியா? அதுக்காக நம்ம இப்ப நான் சொல்ல மாதிரி இப்படி செஞ்சு போட்டு வரணும் அப்படி என்று நான் சொல்ல வரல. எல்லாத்தையும் வாசிக்கணும், கொஞ்சம் வாசிச்சு பார்க்கணும். இருந்தாலும் எங்களுக்கு சுவரா தெரியும். அதனாலதான் ஆன்சர். கேள்வியை கூட ஃபுல்லா பார்க்கணும். சரி, அப்ப எங்க நோக்கம் என்ன? பாடத்தை மீட்டணும், படிக்கணும். எனவே எல்லாத்தையும் பார்ப்போம். அடுத்தது பாருங்க, சி மனித வாழ்வுக்கான சட்டங்களை இயற்றி தருபவன். இது அதுக்குரியது. உலூஹியத். அப்ப உலூஹியத் தானே கேட்டீங்க, ஆன்சர் வருமா? வரும். அப்ப ஏ சரி, சி சரி. பாருங்க, 4வது ஏயும் சரி, சியும் சரி ஆயிக்கு. அடுத்து பாருங்க டி சகல காரியங்களையும். அப்ப இங்க பாருங்க, சட்டம் என்றாலே உலூஹியத்துக்கு வரும், சட்டங்களை இயற்றவன். டில சகல காரியங்களையும் திட்டமிட்டு செயற்படுத்துவோம். இது ருபூபியத்துக்கு தான் வரும். உங்களுக்கு தெரியும், திட்டமிடுபவன் என்றாலே அது ருபூபியத்துக்குரியது. எனவே டி ஆன்சருக்கு வராது. அடுத்து பாருங்க, இ தேவைகளை வேண்டி பிரார்த்திக்க தகுதியானவன். வரும், உலூஹியத்துக்கு வரும். பிரார்த்தனை செய்ய தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். அதான் உலூஹியத், அது உலூஹியத்துக்குரிய ஒரு விஷயம். எனவே வரும். அடுத்து பாருங்க, எஃப் அன்பு செலுத்த தகுதியானவன். அதுவும் வரும். அன்புன்றதும் வணங்குதல் என்றதுக்குள்ள அன்பு செலுத்துறதும் வரும். சரியா? அவனி இந்த இதுல பாருங்க, இப்ப வணக்கம் என்று நாங்கள் பார்த்ததுல இருக்கு. பிரார்த்தித்தல், கிரியைகளில் ஈடுபடல், உதவி வரும், சத்தியம் செய்ய, நேர்ச்சியை வைத்தல். அதே போல நீங்க தேவைண்டா அதையும் நோட் பண்ணிக்கொள்ளும். அன்பு வைத்தல், அன்பு வைத்தல் என்றும் நோட் பண்ணிக்கொள்ளும். அதுவும் இதுக்குள்ள வரும், வணக்கத்துக்குள்ள. சரியானே? அப்ப ஆன்சர் பாருங்க, ACEF. 4வது பாருங்க, ACEF. நாங்க செலக்ட் பண்ணதான் ஆன்சர். விஷயம் கிளியரா? உங்களுக்கு தெளிவா? இதுல ஏதும் இந்த கேள்விக்குள்ள ஏதும் சிக்கல்கள், டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அடுத்த கேள்வி போ. சரி, அப்ப எல்லாருக்கும் கிளியர். பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி எல்லாம் நாங்க பார்த்துட்டோம். இப்ப நாங்க பார்க்க போறது மாதிரி வினாக்கள். அதாவது நான் உங்களுக்கு தொகுத்து தந்த கேள்வி. எல்லாரும் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா? அப்ப நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தௌஹீத், உலூஹியத், ருபூபியத், அஸ்மா வ சிஃபாத் பாடம் ஃபுல்லா படிச்சிட்டோம். அதுல வந்திருக்கக்கூடிய பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் பார்த்துட்டோம். MCQ கேள்வி எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கு அப்பால் ஒரு கேள்வியும் இல்லை பாஸ் பேப்பர்ல. தௌஹீத், உலூஹியத், ருபூபியத், அஸ்மா வ சிஃபாத் பத்தி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்த கேள்வி தூக்கி இதுக்குள்ள உங்களுக்கு போட்டிக்கு. அப்படியாக 7 கேள்விகள் 2019 முதல் 25 கடைசி வரைக்கும் உங்களுக்கு 7 கேள்விகள் வந்திருக்கு. எனவே எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்ப
மாதிரி வினாவுக்குள்ள போகும். யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் சேரண்டு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. எதுவும் டவுட்டா கேளு, இது கேட்கணும்னா கேளு. கிரியைகளில் ஈடுபடுதல் என்றால் என்ன? கிரியைகளில் ஈடுபடுற கிரியை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுற தொழுறது, குர்ஆன் ஓதுறது, ஜக்காத் கொடுக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது, நோன்பு பிடிக்கிறது, இதெல்லாம் கிரியைகள். கிரியைகளுக்குள்ள எல்லாம் வரும். சரியா? ஓகே ஓகே ரைட். அப்ப மாதிரி ஓகே மாதிரி வினாக்கள்ல முதலாவது வினா பாருங்க. அல்லாஹ் ஹய்யுல் கையூம் ஆக இருக்கிறான். ஹய்யுல் கையூம் என்பதன் கருத்து உங்களுக்கு தெரியும். ஹய்யுல் கையூம் என்பதன் கருத்து பார்க்கக்கூடியவன் வருமா? இல்ல 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 சார். இல்ல. அப்ப பார்க்கக்கூடியவனுக்கு என்ன சொல்ற? மேல சொல்லி தந்தாச்சு. சொல்லுங்க. பசரும் பஷரும் பசரும் பசீர் பசீருன் பசருன் என்ற பார்வை, பசீருன் பார்க்கக்கூடியவன். பார்க்கக்கூடிய ம். அடுத்தது இரண்டாவது செவிமடுக்கக்கூடியவன் வருமா? ஆன்சர் இல்ல இல்ல இல்ல. அப்ப செவிமடுக்கக்கூடியவனுக்கு என்ன சொல்ற? சமயம் சமயம் ஆ, சமீஉன் செவிமடுக்கக்கூடியவன். சம் உன் செவிமடுத்தல், அதாவது கேள்வி. சம் உன்னட கேள்வி, காதால கேட்குது, கேட்குது. அப்ப சமீஉன்னோட செவிமடுக்கக்கூடியவன். எனவே அதுவும் ரெண்டாவும் வராது. அடுத்து மகா பெரியவன் வருமா? வராது. இல்ல இல்ல. அவ மகா பெரியவன் என்றா என்ன சொல்ற? அக்பர் அக்பர் அக்பர். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் அக்பர். தொழுகையில நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று நிறைய தடவை சொல்றோம். அல்லாஹ் மிக பெரியவன், அதான் சொல்ற அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். எனவே அதுவும் வராது. நித்திய ஜீவன் வருமா? அதான ஆன்சர். என்ன ஹய்யுல் கையூம் என்றா நித்திய ஜீவன். அங்க டிரெக்டாவே எங்களுக்கு அந்த வார்த்தை போடுபட்டு நேற்று பார்த்தோம். ஹய்யுல் கையூம் நித்திய ஜீவன். அடுத்து பாருங்க, பாவங்களை மன்னிக்க கூடியவன் வருமா? ஆன்சர் வராது. பாவங்களை மன்னிக்க கூடியவனுக்கு என்ன சொல்ற? இதை நீங்க பாடமாக்க தேவையில்லை, சும்மா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன சொல்ற? கஃபார். என்ன ஜி உச்சரிப்பு சொல்லணுமா? அது கைன் வரும். கஃபார் என்று சொல்லல, கஃபார். எஃப். பாவங்களை மன்னிக்க கூடியவன். இன்னும் சில வார்த்தையை சொல்லலாம், அது உங்களுக்கு தேவையில்லை. சிலபஸ் அது தேவையில்லை. சரி, அப்ப முதலாவது கேள்விக்கு நாலாவது தான் இதுக்கு ஆன்சர் வரும். ஓகேயா? அடுத்து பாப்போமா? ஓகே சார். ஓகே. ஓகே சார். அடுத்து இரண்டாவது, அல்லாஹ் செவிமடுப்பவன் எனும் கருத்தை தரக்கூடிய சொல். சமியுன் வருமா? சமியும் நிறைய தடவை பார்த்துட்டோம். ஏன் திரும்ப திரும்ப கேள்வி வருது என்று சொன்னா, உங்களோட மனசுல அந்த அளவுக்கு பாடத்தை சேவ் பண்ணணும், பதிய வைக்கிற நோக்கத்துல இப்படி திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை போட்டி. பாடத்தை நீங்க படிக்காமலே உங்களுக்கு பாடம் வந்துடணும், ஞாபகம் நிக்கணும். அப்ப அல்லாஹ் செய்மடுப்பவன், சமியுன் செய்மடுத்தல், சம் உன் கேள்வி. அடுத்து அப்ப அதானா அதுக்கு ஆன்சர். ரெண்டாவது பஷீருன் வந்தேக்கு, எனவே பில. பஷீருனுக்கு என்ன சொல்லுவோம்? பார்க்கக்கூடியவன். என்ன? அடுத்தது நாலாவது புக்முன் என்று வந்தேக்கு, அது ஆன்சர் வருமா? புக்முனுக்கு என்ன சொல்ற? ஊமை. இது வாஜிபான பண்புல வருமா, முஸ்தஹிலான பண்புல வருமா? முஸ்தஹிலான பண்பு. அடுத்து கரீமுன், சங்கைப்படுத்தக்கூடியவன். சங்கையானவன். என்ன? எனவே அதுவும் ஆன்சர் வராது. அடுத்து ரஹீமுன். ரஹீமுன் இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன். மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, பேசி முடிஞ்சா மைக்கை மியூட் பண்ணும். இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன், எல்லாம் ஒரே கருத்து. எனவே ரஹீம் ஒன்றும் இதுக்கு வராது. என்றா செவிமடுப்பவன் என்றுதான் எங்களுக்கு கேள்வி. எனவே இதுக்கு சமீம் தான் ஆன்சர். விலங்குகள் என்று சொன்னா கேட்டுக்கொள்ளணும். ஏண்டா ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப வார்த்தை நான் குயிக்கா சொல்றேன். ஓகே, இது அடுத்தது பாப்போமா?
ஓகே சார். ஓகே. அடுத்தது மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றில் சொல்லுங்க. ஏன் சொல்லணுமெண்டா சொல்லுங்க, இல்லாட்டி மைக்கை மியூட் பண்ணுவீங்க. எங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் அன்னைக்கு பார்க்கணும் எல்லாம். விளங்கல சொல்லுங்க. சும்முன்னுண்டா என்ன? சம் ஒன்னுண்டா கேள்வி, அதாவது செவிமடுத்தல், கேட்கிறது. சும்முன். சும்முன். ஓ, சம் ஒன்னுண்டா கேட்பவன். அதாவது சமீயுன்னண்டா கேட்பவன், சம்முன்னண்டா கேள்வி, கேட்டல், செவிமடுத்தல். சரியா? சரி, பாருங்க மூணாவது கேள்வி. பின்வருவனவற்றில் இந்த மூணாவது மட்டும் பார்த்து கூட முடிப்போம். சரியா? அடுத்த கிளாஸ்ல மிச்சத்தை பார்த்து போட்டு பேப்பர் 4க்கு போவோம். இது பேப்பர் 3 இப்போ நான் படிச்சு கொண்டிருக்கிறது. இந்த மூணாவதை மட்டும் பார்த்து விட்டு முடிப்போம். எங்க டைம் முடிஞ்சு. பாருங்க, பின்வருவனவற்றில் தௌஹீத் ருபூபிய்யா பற்றிய பிழையான கூற்றை தெரிவு செய்க. தௌஹீத் ருபூபிய்யா பற்றிய பிழையான கூற்றை தெரிவு செய்க. முதலாவது சந்திக்கிறாங்க, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை என்பதை ஆணித்தனமாக முன்வைத்த. சரியா விட? சரி, இல்ல. அதான் விடும். பின்ன சார் கூற்று அது சரியான விடைக்கு பிழையான கூற்று அதான். பிழையான கூற்று அதான். ஆன்சர் சரியா பிழையா? ஆன்சருக்கு சரியா பிழையா? பிழை. சரி. இல்ல. என்ன? நான் கேட்கிறது முதலாவது ஆன்சர் வருமா வராதா? வராது. வராது. வராது இருக்கு. சரி, பாருங்க திரும்ப. தௌஹீத் ருபூபியா பற்றிய பிழையான கூற்றை தெரிவு செய்ய சொல்லிருக்கு. முதலாவது ஆன்சர் வரும் சார். அது வரும் சார். சார் வரும். முதலாவது வரும். சரியான அப்ப கூற்று. வராது என்று சொல்லும் போது பிழையான எல்லாரும் கூற்று சைலண்டா அதானே வரும். அப்ப கவனமா கேள்வியை பார்க்கணும். தௌஹீத் ருபூபியா பற்றிய பிழையான கூற்று. அப்ப வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஆணித்தனமாக முன்வைக்கிற கோட்பாடு எது? தௌஹீத் ருபூபியத்தா உலூஹியத்தா? அது உலூஹியத். உலூஹியத்தான் முன்வைக்கிறேன். உலூஹியத். எனவே தௌஹீத் ருபூபியத் பற்றிய பிழையான கூற்று தான் கேட்டீங்க. எனவே தௌஹீத் ருபூபியத்தை பத்தி இது பிழையான கூற்று, ஏன்னா இது உலூஹியத்துக்குரியது. எனவே இது பிழை தான் இங்க கேட்ட கேள்விக்கு. எனவே மூணாவதுதான் ஆன்சர். இதுல யாருக்கும் குழப்பம் இருக்கா? இது ஆன்சர் வந்ததுல யாருக்கும் குழப்பம் இருக்கா? இல்ல சார். சரி, அப்ப எடுத்த உடனே ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. சரி, இரண்டாவது பாவம். இரட்சிப்பவன், ஆள்பவன், பரிபாலிப்பவன் போன்ற கருத்துக்களை கொண்டது. இது எது? தௌஹீத் ருபூபியத்தா உலூஹியத்தா? தௌஹீத் ருபூபியத். இது ருபூபியத்தான். எனவே இங்க ருபூபியத் பற்றி பிழையானது கேட்டீங்க. இது சரியான கூற்று. எனவே இது ஆன்சருக்கு பிழை. கூற்று சரி, ருபூபியத்தை தான் சொல்லுது. எனவே ஆன்சருக்கு பிழை. மூணாவது வரும், ஆத்திய நம்பிக்கையுடைய அதிகமானோர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையாகும். ருபூபியத்தா உலூஹியத்தா? ருபூபியத் தானே. என்ன உலூஹியத் சவுண்ட் வருது? எனவே ருபூபியத் ஆத்திய நம்பிக்கையுடைய அதிகமான ஆட்கள் ஏற்றுக்கொள்றது. உதாரணம் யாரு? ஜாஹிலியா ஜாஹிலியாக்கள மக்கள். அதுக்கு குர்ஆன் வசனம் ஆதாரம். எனவே இதுவும் பிழை. ஆன்சருக்கு பிழை. விஷயம் சரி என்ற ஆன்சருக்கு பிழை. ஏன் விஷயம் பிழை அறிக்கிறது தான் நீங்க எங்களுக்கு கேள்வி. பிழையான கூற்று தௌஹீத் ருபூபியத்தை பத்தி. அடுத்த மூணாவது, இது தௌஹீதின் செயல் சாராத வடிவம் ஆகும். சரியா பிழையா? அதாவது சரியா பிழையான்னு கேட்டா குழம்பும். இது தௌஹீதின் செயல் சாராத வடிவம். அதாவது ருபூபியத்தா உலூஹியத்தா? செயல் சாராத வடிவம். செயற்பாடு சார்ந்தது எது? உலூஹியத். அப்ப செயற்பாடு சாராததான் நான் கோட்பாடு சார்ந்ததுன்னு சொல்றேன். எனவே செயற்பாடு சாராது, செயல் சாராது, அதாவது கோட்பாடு சார்ந்தது. சரியாது. ருபூபியத். எனவே விஷயம் சரி, ஆன்சருக்கு பிழை. அடுத்தது பாருங்க, அஞ்சாவது.
அல்லாஹ் மாத்திரமே ரப்பு என்ற சொல்லின் பூரண அர்த்தத்தில் அழைக்கப்பட தகுதியானவன். சரியா இல்லையா? சரி. கேள்வி. ருபூபியத்துக்குள்ள வரும். ருபுவியது தான் இதுவும் வரும். எனவே இதுவும் ஆன்சருக்கு வராது, பிழை. எனவே மூணாவதுக்கு முதலாவது தான் ஆன்சர். கிளியரா? சார். ஓ சார். ஓகே. அப்ப இன்றைக்கு படிச்சதுல எது உங்களுக்கு டவுட் இருக்கா? இந்த கேள்வியிலையோ இன்றைக்கு படிச்ச சாப்டர்லயோ ஏதாச்சும் ஒரு பகுதியில் டவுட் இருக்கா? இல்ல சார். எல்லாம் கிளியர் அப்ப? ஓ சார். சரி. அப்ப நீங்க என்ன எல்லாரும் செஞ்சு இப்ப நினைக்கிறேன். அடுத்தடுத்த கேள்விகள் இருக்கு, நிறைய கேள்வி இருக்கு. கிட்டத்தட்ட 9 கேள்வி இருக்கு. நாங்க 2 தான் பார்த்துக்கிறோம். மாதிரி வினாக்கள் 9 இருக்கு, 3 பார்த்துக்கிறோம். அப்ப மிச்சம் 6 கேள்வி இருக்கு. செஞ்சு கொண்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல மிச்ச கேள்விகளை பார்ப்போம். இதுல நான் உங்களுக்கு எஸ்ஏ கேள்வி ஒன்று தருவேன். ஒன்று இப்போ குரூப்ல போடுவேன். இப்பண்டா இப்போ நைட்டுக்கு போடுவேன், இல்லாட்டி மார்னிங் போடுவேன். இல்லாட்டி அடுத்த கிளாஸ் நாங்கள் இதெல்லாம் படிச்சதுக்கு பிறகு கேள்வி தருவோம், எஸ்ஏ கேள்வி. அதை நீங்க செய்யலும் தான். எஸ்ஏ கேள்வி தந்தா ஏலும் சார். ஓகே. அப்போ நான் குரூப்ல போட்டா நீங்க என்ன செய்யணும்னா இந்த கேப்ல இந்த ஏரியாவில் நீங்க எழுதி கொள்ளலாம். எஸ்ஏ என்று எஸ்ஏ கொஷன்ஸ் என்று போட்டு கேள்வியை முதலாவது 2வது போட்டு கேள்விகளை இதில் எழுதி வச்சுக்கணும். அப்போ திரும்ப நீங்கள் படிக்க எடுக்கிற நேரம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஆன்சரை நீங்கள் உங்களோட வேறொரு சிஆர் காப்பியில் எழுதி கொள்ளும். சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். சார் உம்மியம் என்றால் என்ன?